ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. இன்னைக்கு கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இன்னையோட கதைக்கு போகலாம். இன் மலேசியா. மலேசியாவில் தமிழர்கள் அதிகம்னு எல்லோருக்கும் தெரியும். அங்கே இருக்க தமிழ் ஃபேமிலியில் ஒருத்தவங்க தான் ஷின் அண்ட் ஆனந்த். 2 பேரும் ட்வின்ஸ். பொண்ணும் பையனும் ஒன்றா பிறந்தனாலும் அவங்க எப்பவும் ஒன்றா இருந்தது இல்லை. வீட்டில் எப்பவும் சண்டை தான். அப்பா இளமாறன், அம்மா வெண்மதி. இவங்க ஃபேமிலி கொஞ்சம் ரிச் ஃபேமிலி. வீட்டில் இப்போ செம்ம சண்டை போயிட்டு இருக்கு. திஸ் இயர் சம்மர் லீவு என்ஜாய் பண்ண எங்கே டூர் போகலான்னு தான் சண்டையே. ஆளுக்கு ஒரு பிளேஸ் சொல்கிறாங்க. இளமாறன், ஏய் அடிச்சுக்காதீங்கடா. உடனே ஷின், டாடி லண்டன் போகிறோம் அவ்வளவுதான் டாட் என்கிறாள். ஆனந்தம், நோ ஒன்லி ஆஸ்திரேலியான்னு சொல்ல, வெண்மதியோ, எங்கேயும் போக வேணாம் வீட்டிலேயே கடங்க 2 பேரும் அப்படின்னு அவங்க கோபத்தில் முறைக்க, ஷின் உடனே மம்மிப்ப. அப்போ இளமாறனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது இந்தியாவிலிருந்து. இளமாறன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் பேசே டல் ஆயிடுச்சு. வெண்மதி உடனே என்னாச்சுங்கன்னு கேட்க, இளமாறன் அப்பா இறந்துட்டாருமா என சொல்ல, வெண்மதியோ, ஓ எப்படி என்னாச்சு? இளமாறன், வயசாயிடுச்சுல்ல. ஓ, நாம போகணும்ல. இப்போ கூட போகலைன்னா நல்லா இருக்காது வெண்பா. எல்லாரும் ரெடி ஆயிடுங்க. நெக்ஸ்ட் ஃப்ளைட்டில் பல்லவன் கோவில் போகிறோம். உடனே வெண்மதி கிறிஸ்துவ மதத்துக்கு மதமாற்றம் செஞ்ச ஒரு ஃபேமிலியில் பிறந்த பொண்ணு. இளமாறன் வெண்மதி காதலை இளமாறன் அப்பா மாசிலாமணி அண்ட் அவங்க ஃபேமிலி ஏற்றுக்கல. ஸோ தனியாக போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கொஞ்ச நாளில் மலேசியாவில் போய் செட்டில் ஆயிட்டாங்க. 20 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் இந்தியா வரவே இல்லை. அம்மா கிட்ட மட்டும் இளமாறன் அடிக்கடி ஃபோனில் பேசுவாங்க. அப்பாவுக்கு சாவர வரைக்கும் கோபம் போகலை. தன்னோட பேச்சை மீறி போயிட்டானே அப்படிங்கிற வருத்தத்தில் அவர் கடைசி வரைக்கும் இளமாறனை மன்னிக்க தயாராக இல்லை. ஷின் உடனே, டாடி இந்தியா எப்படி இருக்கும் என கேட்க, உலகத்திலேயே பெஸ்ட் கண்ட்ரிடா அப்படின்னு சொல்ல, இந்தியாவோட வரலாறும் பெருமையும் அவங்களுக்கு தெரியாம நம்மள மாதிரி ஃபாரின் கண்ட்ரிஸ் பீப்புள் மாதிரி வாழ ட்ரை பண்ணி தன்னோட அடையாளங்களை இழந்துட்டாங்க. ஷின் உடனே, ஓ எப்போ டாடி திரும்ப வருவோம்? உடனே இளமாறன், இன்னும் போகவே இல்லை, அதுக்குள்ள திரும்ப வர்றதை பத்தி பேசுறியே என செல்லமாக தலையில் கொட்டினார். அப்பா பிறந்த ஊர், உங்க பாட்டி சொந்தங்கள், இவங்களை எல்லாம் உனக்கு பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லையா பேபி என கேட்க, ஷின்னோ தெரியல டாடி, பட் அங்கே போனால் டிஃப்ரெண்ட் ஃபீல் கிடைக்கும்னு தோணுது. தன்னோட தாத்தா இறந்துட்டாரு அப்படிங்கிற ஃபீல் கொஞ்சம் கூட அப்பாவுக்கோ பேர பிள்ளைங்களுக்கோ இல்லை. இந்த நாகரிக வளர்ச்சி மக்கள் இந்த மாதிரி மெஷினாக மாற்றி வச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இளமாறன் இப்படி பண்ணிட்டான்னு அவங்க அப்பா அவனை சுத்தமாக வெறுத்து ஒதுக்கி வச்சதும் ஒரு காரணம். எல்லாத்தையும் மறந்துட்டு இளமாறன் அம்மா சொன்னதுக்காக அப்பாவோட இறுதி சடங்குக்கு காதல் மனைவி மற்றும் செல்ல குழந்தைகளுடன் புறப்பட்டான் பல்லவன் கோவிலில். இந்த ஊர் ஒரு விசித்திரமான ஊர். பல்லவ மன்னர்கள் இங்க பல வகையான அழகு சிற்பங்களையும் கோவில்களையும் கட்டியிருக்காங்க. இது எப்படி கட்டினாங்கன்னு இந்த காலத்து டெக்னாலஜியே ஷாக்கிங் ஆகிற மாதிரி கட்டப்பட்டது தான் எல்லாமே. பல அதிசயங்களும் மர்மங்களும் ஒளிஞ்சிருக்க ஊர் தான் பல்லவன் கோவில். இதற்கு இன்னொரு பேரும் இருக்கு, சபிக்கப்பட்ட கோவில் நகரம்னு. இளமாறன் ஃபேமிலி ஒரு வழியாக இந்தியா வந்து சேர்ந்துறாங்க. டாக்ஸி பிடிச்சி இப்போ பல்லவன் கோயில் போயிட்டு இருந்தாங்க. வெண்மதி, எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கு, அப்படியே பழைய நினைவுகள் எல்லாம் வருது. இளமாறன், எஸ் சேம் டு யூ டார்லிங். ஆனந்தம், எனக்கு இங்க வெயில் தான் தெரியுது என சொல்ல, வெண்மதி சிரித்தாள். ஒரு வழியா டோட்டல் ஃபேமிலியோட இளமாறன் அவன் பிறந்த வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவோட இறுதிச் சடங்குல கலந்துக்கிறான். முறைப்படி நடக்க வேண்டிய எல்லாமே நடந்து முடிந்தது. அம்மா எப்போ இறந்துட்டாரு, ஆனால் உன் முகத்தில் கொஞ்சம் கூட வருத்தம் இல்லைல்ல என அவங்க அம்மா கேட்க, இளமாறனுடனே அவர் எனக்கு பண்ணது அப்படியுமா என்று முகத்தை சுருக்கினான். இன்னும் எதையும் நீ மறக்கல போல என கேட்க, என்று அமைதியாக நின்றான். அம்மா தன்னோட பேரன் பேத்தியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஷின் உடனே, பாட்டி இங்கே டூரிஸ்ட் பிளேஸ் ஏதாச்சும் இருக்கா? ஓ இருக்கே, இந்த ஊரே அப்படிப்பட்டான ஊர் தான். எங்களை கூட்டிட்டு போறீங்களா? கண்டிப்பா, நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து போலாம் சரியா? ஷின் உடனே சந்தோஷமாக குதிச்சாள். இளமாறன் இப்போ தன்னோட அப்பா இருந்த ரூம்குள்ள போயிட்டு அரை முழுக்க பார்க்குறான். ஒரே புக்ஸ், நிறைய சிலைகள், பழைய பொருட்கள்னு பார்க்கவே வினோதமா இருந்தது. அப்பா ரூம் உள்ள வந்தவ, அம்மா என்னடா இங்கே பண்ற என கேட்க, இதான் அப்பா ரூமா என கேட்க, ஆமாமாம், அவரோட கடைசி காலத்துல அதிகமான நேரத்தை செலவழிச்ச இடம் இங்கே தான்ப்பா என சொல்ல,
ஓ! அப்படியா? அப்பா எப்படி இறந்தாரு? அங்க ஒரு நாற்காலி அண்ட் டேபிள் மூக்கு கண்ணாடி இருக்கு. அம்மா அத கை காட்டி, அங்க உட்கார்ந்த மாதிரி தான் இறந்தாரு. டாக்டர் ஹார்ட் அட்டாக்ன்னு சொன்னாங்க. இளமாறன் ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். அம்மா அங்க இருந்து போயிடுறாங்க. இளமாறன் அந்த ரூம்ல இருக்க பொருட்களை ஃபுல்லா உத்து பார்த்துட்டே இருக்கான். அப்படியே தன்னோட அப்பா உட்கார்ற அந்த சேர்ல உட்கார்ந்து பார்க்கறான். அவனுக்குள் ஒன்று இனம் புரியாத ஃபீல் வருது. எல்லாரும் ஒண்ணா உட்காந்து டின்னர் சாப்பிட்டு விட்டு அப்படியே இளமாறன் தன்னுடைய பழைய நினைவுகளை எல்லோர்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே பேசிட்டே எல்லாரும் தூங்கி விடுறாங்க. அடுத்த நாள் பல்லவன் கோவில் இருக்க நடராஜர் சிற்பத்தை பார்க்க போய்க் கொண்டிருக்கிறார்கள். கோவிலில் உள்ள நுழைஞ்சோனே பாட்டி எல்லா பத்தியையும் தெளிவாக சொல்லிக்கிட்டு வரவே கடைசியாக நடராஜர் சிலை கிட்ட போகும்போது இளமாறன் சிலையை பார்த்து ஷாக்கிங் ஆகி, அம்மா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இந்த சிலை இவ்வளோ உயரம்லாம் இல்லையே, நடுவில் ஏதாச்சும் மாத்தி பண்ணாங்களா என கேட்க, இந்த சிலை வளர்ந்துருச்சு மாறா. என்னது வளர்ந்துருச்சா? என்னம்மா வளர்றீங்க? சிலை எப்படி வளரும்? கடந்த 10 ஆண்டுகள்ல இந்த சிலை 2 அடி உயரம் வளர்ந்துருக்குப்பா என சொல்ல, இந்த பல்லவன் கோவில் நகரம் மொத்தமுமே அழிய போகுதுன்னு இங்க இருக்க ஜோதிடர்கள் சொல்றாங்க. அதுக்கான அடையாளமே இந்த சிலையின் வளர்ச்சி தான். ஷின் உடனே வெண்மதி, ஆனந்த் 3 பேரும் பாட்டி சொல்றதை கேட்டு ஷாக் ஆயிடுறாங்க. இளமாறனுக்கு இதை நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. எல்லோரும் அங்கிருந்து வெளியே வரும்போது, நெக்ஸ்ட் எங்க போறோம் பாட்டி என்ன ஷின் கேட்க, மகேந்திர பல்லவரை பார்க்க போகலாம். யார் அவரு? இந்த மொத்த ஊரையும் பாதுகாக்கிற கடவுள். இன்னுமாமா அந்த கட்டுக்கதையெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க என இளமாறன் கேட்க, எல்லாமே நிஜம் சொல்ல ஆனந்த், அப்படி என்ன பாட்டி கதை என கேட்க, அங்க போனதுக்கு அப்புறம் சொல்றேன்ப்பா. கார்ல கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணும்போது அங்க ஒரு பெரிய பாறை வருது. எல்லோரும் இறங்கி இப்போ அந்த பாறை கிட்ட போயிட்டு பார்க்கும்போது ஷின், ஆனந்த் 2 பேரும் அதை பார்த்து வாவ்னு கத்துறாங்க. கத்தி அவ்வளோ பெரிய பாறை தரையில படாம தரையிலிருந்து ஒரு அடி மேல எந்தவித சப்போர்ட்டும் இல்லாம மிதக்குதே. ஷின் உடனே, பாட்டி இது எப்படி தனியா எந்த சப்போர்ட்டும் இல்லாம மிதக்குது? என்னால் நம்பவே முடியல என கேட்க, பாட்டியும் இந்த பாறைக்குள்ள ஒரு ரகசிய அறை இருக்கதாகவும், அந்த அறையில பல்லவ மன்னன் மகேந்திர பல்லவன் பல 100 வருடங்களாக இன்னமும் உள்ள உயிரோட இருக்கிறதாகவும் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. ஓ மை காட்! இதுக்குள்ள ஆள் உயிரோட இருக்காங்களாம். அதுவும் 1000 வருஷமா? இது எப்படி முடியும் பாட்டி? ஓவரா ரீல் விடாதீங்க. உடனே இளமாறன், உங்க பாட்டி அந்த காலத்து ஆளு. இப்படிதான் ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த பாறை இப்படி மிதக்கிறதுக்கு சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்கு. கூகுள்ல இதோட எக்ஸ்பிளனேஷனும் இருக்கு. ஆனா இந்த ஊர் மக்கள் தான் இதுக்கு பல கட்டுக்கதைகளை உருவாக்கி அதுக்கு ஒரு ஸ்டோரியும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இன்னைக்கு இது போதும், மீதிய நாளைக்கு பார்க்கலாம்னு எல்லோரும் வீட்டிற்கு கிளம்பினார்கள். ஹோமில் நைட்டில் 11 மணி அளவில் எல்லோரும் ஒரே ரூமில் படுத்துட்டு இருக்க அப்படியே பேசிட்டு, ஷின், டாடி உங்க ஊர் சம்திங் டிஃப்ரெண்டா இருக்கு சொல்ல, இளமாறனும் எஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நடராஜ சிலை வளருதுன்னு சொல்றாங்க, இந்த ஊர் அழிய போகுதுன்னு சொல்றாங்க, அவ்வளோ பெரிய கல்பாறை மிதக்குது, உள்ள வேற ஆள் வாழ்றாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் ஃபீல் டாடி, தட் இஸ் இந்தியாமா என இளமாறன் சொல்ல, இவங்க பேசிட்டு இருக்கும்போது என கத்துற சவுண்டு கேட்டு வெளியில் வந்து பார்க்கும்போது வெண்மதி தான் தூங்கிட்டு இருந்து எழுந்து திடீர்னு கத்த ஆரம்பித்து, எல்லோரும் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்க வெண்மதி சுயநினைவு இல்லாம கத்திட்டே இருக்கா. சத்தம் கேட்டு பாட்டி வந்து என்னாச்சுன்னு கேட்க, இளமாறனோ என்னாச்சுன்னு தெரியலம்மா, திடீர்னு இப்படி கத்துறா. அம்மா உடனே அவ கண்ணை நல்லா உத்து பார்த்துட்டு, அம்மா என்னாச்சு என இளமாறன் கேட்க, வீட்டுக்குள்ள ஏதோ புதுசா உள்ள வந்திருக்கு. அப்படியா என்ன என கேட்க, அம்மா உடனே மொபைலை எடுத்து மருத்துவர் பாளையனுக்கு கால் பண்ணி அவர் உடனே வரதா சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. ஷின் உடனே, டாடி அம்மாக்கு என்னாச்சு, எனக்கு பயமா இருக்கு. இளமாறன், ஒண்ணுமில்லடா, டாக்டர் இப்போ வந்துருவாங்க. அம்மா என்ன இதெல்லாம் ஏன் இப்படி ஆகுது என கேட்க, அம்மாவோ நீ பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, மருத்துவர் வந்துட்டு இருக்காரு, அவர் வரட்டும் என சொல்ல அனைவரும் அமைதியாகி ஆனந்த் அம்மாவை பார்த்து பயத்துல வார்த்தையே வராம அமைதியா நின்னான். ஷின் உடனே, பாட்டி லேட் ஆயிட்டே போகுது, நீங்க சொன்ன அந்த மருத்துவர் தாத்தா எப்பதான் வருவாரு? ஹாஸ்பிட்டலாச்சும் கூட்டிட்டு போலாம் வாங்க கூப்பிட, இது ஹாஸ்பிட்டல் போனா சரியாகிற விஷயம் இல்லம்மா, பின்ன வேற என்ன பாட்டி? மருத்துவர் பாலையா அப்போ அங்க வந்து ஷின் அவரை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. அவன் தாத்தா இல்ல, 25 ஏஜ் வாலிபன். அவர் உடனே வெண்மதி கிட்ட போய் அவங்க கண்ணை பார்த்துட்டு உடனே ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுவிட்டு ஃபியூ மினிட்ஸ்ல அவங்க சைலண்ட் ஆகி அப்படியே தூங்கிட்டாங்க. டாக்டர் இளமாறன்கிட்ட
என்ன ப்ராப்ளம் மை ஒய்ஃபுக்கு திடீர்னு ஏன் இவ இப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு கேட்க, பாளையன் நீங்கள் இந்த ஊருக்கு புதுசா? எஸ் டாக்டர், அதான் பிரச்சனையே. இந்த ஊரோட கிளைமேட் அப்படி. நீங்கள் புதுசாக யாராவது வந்தால் சில பேருக்கு அது ஒத்துக்காது. அவங்க ஆள் மனசில் அவங்க இங்கே பார்த்த புதுமையான விஷயங்களை போட்டு குழப்பிக்கிட்டா இந்த மாதிரி நடக்கிறது சகஜம்தான். இதை சில பேர் முட்டாள்தனமாக பேய் காத்து கருப்புன்னு சொல்லி பொருளையே கிளப்பி விட்டுருவாங்க. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. மார்னிங் எழுந்தோடனே நார்மல் ஆகிடுவாங்க. அண்ட் இப்போ நடந்தது அவங்களுக்கே தெரியாது. வீணா இதை பற்றி நீங்கள் அவங்க கிட்ட சொல்லி அவங்கள மேலும் குழப்பிடாதீங்க, ஓகேவா என கேட்க, இளமாறன் ஓகே டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் உடனே சொல்ல, ஷின்னும் தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு சொல்கிறா. பாலையின் உடனே இது யார் சார், உங்கள் டாக்டரா? ஆமாம் டாக்டர் என்ன சொல்ல, ரொம்ப க்யூட்டாக இருக்காங்கன்னு சொல்லவும் ஷின் முறைக்கிறா. பாலையன் இப்போ பாட்டியை கூப்பிட்டு தனியாக போய் குசு குசுன்னு ஏதோ சீக்ரெட் சொல்லிவிட்டு பேசிட்டு அங்கிருந்து புறப்பட்டு விடுகிறார். வெண்மதி நல்லா தூங்கி இளமாறனையும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஷின் உடனே டே ஆனந்த், என்ன க்யூட்டாக டாக்டர் இருக்கார்ல அவரு, ஏ லூஸு, அவர் உன்னை க்யூட்டுன்னு சொல்லி கலாச்சிட்டு போறாடி, இதெல்லாம் நம்பாத, நீ க்யூட்லாம் இல்லவே இல்லை சரியா, உனக்கு பொறாமடா மங்கி. இப்ப ஷின்னின் இனிய கனவுகளுடன் தன் தூக்கத்தை தொடர்ந்தாள். அடுத்த நாள் மார்னிங் வெண்மதி எழுந்திருக்கும் போது அவங்களுக்கு நைட் நடந்த எதுவும் மைண்டில் இல்லை அவளுக்கு. இளமாறன் இதை பற்றி வெண்மதி கிட்ட சொல்லலை. அண்ட் வெண்மதி டுடே எங்கே போய் சுற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டாக காமிச்சிட்டு இருந்தாங்க. ஷின் உடனே பாட்டி டுடே எங்கே போகலாம்? பாட்டி இன்னைக்கு நாம் எல்லோரும் ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம். எங்கே அத்தை என வெண்மதி கேட்க, அது ரகசியம், போனோடனே நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஓ, அப்படி என்ன ஸ்பெஷல் அது? இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஷாக்கிங் அண்ட் சர்ப்ரைஸ். எல்லோருமே கிளம்பி ரெடியாகி அப்போ பாளையன் அங்கே வந்து சேர, இளமாறன் வாங்க டாக்டர். பாளையன் அவர்கிட்ட ஜாடையாவே உங்கள் ஒய்ஃபுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு கேட்குறான். இளமாறன் ஃபைன் அண்ட் தேங்க்யூன்னு ஜாடையிலேயே 2 பேரும் பேசிக்கொள்ளவும், பாட்டி நேற்று இருந்த அவசரத்தில் பாளையனை பற்றி சொல்ல மறந்துட்டேன். இவர் இந்த ஊரை சேர்ந்த நம்ம வள்ளியம்மா மகன்தான். டாக்டர் படிப்பை முடிச்சுட்டு இந்த ஊரை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஷின் உடனே ஓ நைஸ். ஆனந்து வழியுது, வெளியே தெரிய போதுடி பார்த்து போடா குரங்குன்னு சொல்லிட்டு, என்ன அங்கே குசு குசுன்னு பேசுறீங்க அப்படின்னு பாலா கேட்க, அது சும்மா ஒன்றும் இல்லைன்னு சொல்லவும், நைஸ் டு மீட் யூன்னு ஆல் காய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஷின் உடனே டாக்டர் சார் எனக்கு ஒரு டவுட்டு. ஓ நோ, சாரெல்லாம் வேணாம், என்னை எல்லாரும் பாலானே கூப்பிடுங்க, நான் உங்களில் ஒருத்தன் என்ன சொல்லவும், சரி சரி எனக்கு சில டவுட்டு கேட்கலாமா, அதெல்லாம் போய்கிட்டே பேசுவோம். நீ பாலையா, நீ காரை ஓட்டுப்பா கிளம்பலாம் என பாட்டி சொல்லவும், ஓகே பாட்டி என்று பாலா காரை ஸ்டார்ட் பண்ணுறான். முன் சீட்டில் ஷின் உட்காந்துருக்குறான். மீதி பேர் எல்லாம் பின்னாடி உட்காந்துட்டு பேசிட்டே வராங்க. பாலா இப்போது சொல்லுங்க மிஸ்ன்னு சொல்லும் போதே ஷின் உடனே தன் பேரை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் ஷின் என்று. குட் நேம். என்ன டவுட்ஸ் உங்களுக்கு? நீங்கள் இந்த ஊரை பற்றி ரிசர்ச் பண்ணுறீங்கன்னு பாட்டி சொன்னாங்க. அதான் இதை அவங்கக்கிட்ட கேட்குறேன். இந்த ஊரை பற்றி சொல்லுங்கள். அண்ட் இதில் இருக்க இந்த டிஃப்ரெண்ட் ஃப்ளாஷ்பேக்கு வேரில் இருந்து நிறைய பேர் இதை பார்க்க வரலாம்ல, பட் ஏன் இங்கே நம்மளை தவிர வேறு யாரும் இல்லை என கேட்க, உடனே பாலா குட் கொஸ்டின், எனக்கும் ஆரம்பத்தில் இதே கேள்வி தான் இருந்தது. அதோட மர்மங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கத்தான் நான் இங்கே எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். அதில் எனக்கு நிறைய ஷாக்கிங்கான பதில்கள் கிடைச்சிது, அது உண்மையும் கூட. ஷின் உடனே புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லுங்கன்னு சொல்லவும், பாலா உடனே சொல்கிறேன் என்று ஆரம்பித்தான். பல்லவன் கோவில் இப்படி ஒரு ஊர் இருக்கிறது இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. கடலுக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்க இந்த ஊர் புயலாலையும் கடல் சீற்றத்தாலையும் படிப்படியாக அழிஞ்சு போச்சு. இங்கே வாழ்ந்த மக்கள் வெளியேறிட்டாங்க. இப்போ மீதி இருக்கிறது 500 பேர் கூட இருக்காது. இதில் என்ன ஒரு அதிசயம்னா, இங்கே வளர்ந்துட்டு இருக்க இந்த நடராஜர் சிலை, அந்த மிதக்கும் கல்பாறை, கருப்பு நட்சத்திரம், இதெல்லாம் இந்த ஊரில் பிறந்தவங்க அண்ட் அவங்க பிளட் ரிலேஷன்ஷிப் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். வெளி ஆளுங்களை பொறுத்த வரைக்கும் அது சாதாரண உடஞ்சு போன சிலை, வெறும் கல்பாறை. ஷின் உடனே ஓ மை காட், நீங்கள் சொல்கிறது என்னால் நம்பவே முடியல என சொல்ல, எனக்கும் இதே டவுட் தான் வந்தது. வெளியால் ஒருத்தரை கூப்பிட்டு வந்து செக் பண்ணிட்டேன். அவங்க கண்ணுக்கு இந்த அதிசயங்கள் எதுவுமே தெரியல. ஏன் இங்கே இப்படியெல்லாம் நடக்குது, யார் இதை பண்ணுறா அப்படிங்கிற மர்மங்கள் வெறும் மர்மங்களாகவே இருக்குது. அதை என்னன்னு கண்டுபிடிக்க தான் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் இது மட்டும் இல்லை, இன்னும் நீங்கள் பார்க்க வேண்டிய அதிசயங்கள் நிறைய இருக்குது. ஓ, இப்போ நாம் எங்கே போகிறோம்? கருப்பு நட்சத்திரம் பார்க்க. அது என்ன கருப்பு நட்சத்திரம்? வானத்தில் எப்படி கருப்பு நட்சத்திரம் தெரியும்? அதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்ல, பார்க்கத்தானே போகிற என பாலா சொல்கிறா. இப்போ கடற்கரை வருது. அந்த கடற்கரையில் பாலா காரை ஸ்டாப் பண்ணுறான். ஆனந்த உடனே பாட்டி இது என்ன இடம்?
பீச் ஏதோ டிஃப்ரெண்டான பிளேஸ்ன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தீங்களே என்ன சொல்ல பாட்டியும் சிரித்துக்கொண்டே இல்லடா என் செல்ல பேராண்டி வெயிட் பண்ணு என்ன சொல்றாங்க. அப்போதான் நீங்க ஏன் வந்தோம்னு புரியும். இளமாறனும் என்னம்மா நீங்க இந்த ஊர்ல வாழ்ந்த எனக்கு தெரியல அப்படி என்ன காட்ட போற. அம்மா பிறந்தன்னு சொல்லு வளர்ந்தன்னு எல்லாம் சொல்லடாதடா. படிப்பு படிப்புன்னு நீங்க இருந்ததோட வெளியூர்ல இருந்தது தான் அதிகம். அப்போ உங்க அப்பாவுக்கு இதெல்லாம் கூப்பிட்டு போய் உனக்கு காட்டவும் நேரம் இல்லை. வெண்மதி உடனே என்ன இது ஓவர் சஸ்பென்ஸ் கொடுக்குறீங்க அப்படி என்னத்தை தான் காட்ட போறீங்க. ஆனந்தும் அட காட்டுங்கப்பா என கடுப்பாக எல்லோரும் கடலை பார்த்த மாதிரியே கடற்கரை அலையில நின்றுட்டு இருந்தாங்க. சின்ன உடனே பாலா என்ன நடக்குது இங்கன்னு கேட்க இன்னும் 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு டைம் சரியா 12 ஆகட்டும். ஆனா என்ன ஆகும் பாலாவிடமிருந்து அழகிய சிரிப்பு மட்டுமே பதிலாக வந்தது. டைம் இப்போ ஷார்ப்பா 12 மணி ஆகும்போது அப்போ லாங்ல இருந்து 500 மீட்டர்ஸ் உயரத்துல ஒரு சுனாமி அலை உருவானது. ஷின் உடனே ஓ மை காட் என்னது அது ஆனந்த் மம்மி சுனாமி என கத்த அப்படியே கடல் உள்வாங்க ஆனது. பாட்டி உடனே எல்லாரும் வாங்க உள்ள போலாம் கூப்பிட இளமாறன் அம்மா விளையாடுறீங்களா. ஆனந்த் உடனே பாட்டிக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு டாடி. பாலா யாரும் பயப்பட வேணாம். இது உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா கொடுக்கும். எல்லாரும் கை பிடிச்சிட்டு கடலுக்குள்ள நடங்க. நம்புங்க யாருக்கும் ஒன்றும் ஆகுது பயப்படாம வாங்கன்னு ஷின் பாலா கையை பிடிச்சிக்கிட்டு எல்லாரும் மனசுல தைரியத்தை வரவழைச்சிட்டு ஒன்னா கடலுக்குள்ள நடக்கிறாங்க. கடல் உள்வாங்கிட்டே போகுது. உள்வாங்க உள்வாங்க லாங்ல இருந்த அந்த பெரிய அலை இன்னும் பெருசாடா போகுது. அப்போ உள்ள அழிஞ்சு போன நகரங்களின் கோவில்கள்னு எல்லாம் தெரியுது. எல்லோருக்கும் பக் பக்னு அடிக்குது ஹார்ட் பீட். உள்வாங்குற தண்ணி எல்லாம் பின்னாடி ஒன்று சேர்ந்து பெரிய சுனாமி அலை ஒன்று உருவாகுது. ஷின் உடனே ஐயோ அது ரிட்டன் வந்தா என்ன ஆவறது. எங்கேயோ உள்ள போறோம்னு சொல்லி தொலைங்களே என கத்த பாலா சிரிக்கிறான். சிரிச்சிட்டு அப்ப எதிர்க்க வெள்ளையா ஒரு மண்டபம் வருது. எல்லாரும் அதுக்குள்ள போலாம் வாங்க. எல்லாரும் அதுக்குள்ள போகும்போது உள்ள போனோன்னே எல்லோருக்கும் ஷாக்கிங். உள்ள போய் மேலே பார்த்தா விண்வெளி தெரியுது. அதுவும் ஃபுல்லா வெள்ளையா. அதை சுத்தி நிறைய கருப்பு நட்சத்திரங்கள். பார்க்கவே ஃபுல்லரிக்கும். எல்லோருக்கும் அவ்வளோ அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் இருந்தது. இளமாறன் உடனே என்னால் இதை நம்பவே முடியல. கடவுளையே இது எப்படி சாத்தியம் என சொல்ல வெண்மதியோ வாவ். ஆனந்த் ஹலோ இப்போ நம்மள இங்க இருந்து வெளியே போக முடியாதா. பாட்டி உடனே சிரித்து கொண்டே ஷின் இதை பார்த்து அப்படியே பிரமிச்சு போய் நின்னுட்டா. பாட்டி இந்த கருப்பு நட்சத்திரம் பார்க்குறவங்களுக்கு அவங்க வாழ்ற காலம் ஆயுள் காலம் முழுக்க எந்த ஒரு நோயும் அவங்க கிட்ட நெருங்காது அப்படிங்கிறது முன்னோர்களின் வாக்கு. இளமாறனுடனே எனக்கு வியப்பா இருக்கு. சரி பார்த்தது போதும் நமக்கு நேரம் இல்லை உடனே கிளம்பணும்னு மந்த வழியாவே எல்லோரும் திரும்பி கடற்கரைக்கு போறாங்க. கடல் நார்மலாக மாறுது. எல்லோரும் இன்னைக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டே சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டே கார்ல திரும்பி வீட்டுக்கு டிராவல் பண்றாங்க. வீட்டுக்கு வந்தோடனே பாலா எல்லாருக்கும் பாய் சொல்லி விட்டு கிளம்புறான். அப்போ ஷின் அவன் கிட்ட தனியா பேசுறான். ஷின் உடனே ஹலோ பாலா சொல்லு ஷின் உங்க ரிசர்ச்ல என்னையும் சேர்த்துக்கிறீங்களா ப்ளீஸ். எனக்கு இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து ஷாக்கிங்கா இருக்கு. இது எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கேன். ப்ளீஸ் ப்ளீஸ் என்னையும் கூட சேர்த்துக்கங்களேன். சரி எனக்கு வரப்போற ஒய்ஃபை தவிர யாரையும் இதுல சேர்த்துக்கிற மாதிரி ஐடியா இல்ல. சாரி என சொல்ல ஓ யார் உங்க வருங்கால ஒய்ஃப். யாருக்கு தெரியும் எங்க வேணா இருக்கலாம். ஏன் இப்போ எதிர்க்க நின்று என் கூட பேசிட்டு இருக்கவங்களா கூட இருக்கலாம் சொல்லவ சின்னோ ஹாஹான்னு என்ன சிரிக்கிறா. என்ன சிரிப்பு. சரி போங்க உங்களுக்கு என்ன கூடவே வச்சுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை போல. ஆசைதான் பட் வரமாட்டாங்களே. வருவாங்க வருவாங்க. என்னொன்னே ஆஹா நிஜமாவா சரி நாளைக்கு மறக்காம வந்து இன்னும் டிஃப்ரெண்டான பிளேஸுக்கு சுத்தி காட்டுங்க. பார்க்கலாம் டேக்கர் சொல்லிவிட்டு அவன் கிளம்பி விடுகிறான். ஹோம்ல இளமாறன் அவங்க அம்மா கிட்ட அடுத்த நாள் ஊருக்கு போறத பத்தி பேசிட்டு இருக்காரு. இளமாறன் ஓகேம்மா நாளைக்கு நான் மலேசியா கிளம்புறேன். அதுக்குள்ள என்னடா கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாம்ல. இருக்கலாம் பட் எனக்கு என்னவோ இங்க நடக்கிறத பார்த்து ஒரு வித பயம் வருது. அதான் அண்ட் இது எனக்கு நீங்க தனியா இருக்கணும் நீங்களும் வந்துருங்க என் கூடவேன்னு சொல்ல அம்மா இல்லமாறா உன்னால இனிமே இங்கிருந்து எங்கேயும் போக முடியாது. வாட் என்னம்மா உளர்றீங்க. உடனே அவள் சிரித்து கொண்டு சிரிப்பை மட்டும் பதிலாக அளித்தவுடன் குழப்பத்துடன் இளமாறன் நின்றான். இளமாறன் குழம்பி நிற்க அம்மா திரும்ப உன்னால இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக முடியாது இளமாறா அப்படின்னு சொல்லவும் ஏன் இப்படி சொல்றமா இதோ என் பேத்தி வந்துட்டா முடிஞ்சா அவகிட்ட சொல்லி அவளை கூப்பிட்டு போ பார்ப்போம். ஷின் உடனே என்ன டாடி அம்மாவும் பையனும் என்ன சீக்ரெட் பேசிக்கிறீங்க. நாளைக்கு நாம மலேசியா கிளம்ப போறத பத்தி அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். வாட் என்ன டாடி வளர்றீங்க. அதுக்குள்ள அங்க போயிட்டு என்ன பண்றது 3 days தான் ஆகுது. அது எனக்கு கொஞ்சம் அங்க ஒர்க் இருக்கு. ஓகே டாடி நீங்க மட்டும் போயிட்டு வாங்க நாங்க இங்கேயே இருக்கோம். நான் நேரடியாவே சொல்றேன் எதுக்கு போய் சொல்லிக்கிட்டு எனக்கு இங்க இருக்க பயமா இருக்கு. ஏன்
உனக்கு ரொம்ப செல்லம் குடுத்து தப்பா போச்சு. ஓவரா பேசாத. பெரியவங்க சொன்னா கேளு. எதுக்குடா இப்போ அவள கத்துற என அம்மா கேட்க, அம்மா உடனே அம்மா என்ன இவன் கத்த, அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் ஆகிவிட மாட்டோம். 10 டேஸுக்கு அப்புறமா இங்கிருந்து போங்க என சொல்ல, என்னவோ பண்ணுங்க சொல்லிவிட்டு போயிடுறான். பாட்டியும் என்னவாம் உங்க அப்பாவுக்கு கேட்க, தெரியலையே உங்க வீட்லயும் இப்படிதான் சிடு சிடுன்னு பேசுவானா? அப்படியெல்லாம் இல்ல பாட்டி. நைஸ் டாடி. இப்ப என்னன்னு தெரியல. எல்லாரும் நைட் ஒண்ணா உட்காந்து டின்னர் சாப்பிடுறாங்க. அத அத்தை கிட்ட வெண்மதி நாளைக்கு எங்க போறோம் அப்படின்னு கேட்கறா. அத்தை உடனே நாளைக்கு எங்கேயும் இல்ல. ஷின் உடனே பாட்டியே ஏன் ஏன் நாளைக்கு என்ன? இதுக்கு மேல இருக்கிறதா ரொம்ப ஆபத்தான இடங்கள். பாளையன் கூட போங்க. நான் வர முடியாது. ஏன் உங்களுக்கு என்ன பாட்டி? எனக்கு வயசாயிடுச்சுல. நான் பாளையன் கிட்ட சொல்றேன். அவன் உங்கள கூப்பிட்டு போவான். ம் என்று சொல்ல இளமாறனும் யாரும் எங்கேயும் போவேணாம். ஒழுங்கா மலேசியா போய் சேருவோம். எனக்கு என்னவோ தப்பு நடக்கிற மாதிரி உள் மனசு சொல்லுது. அம்மா உடனே அட இவ வேற சும்மா இருடா. பயமா இருந்தா நீ ஊருக்கு போடா. நானே இப்பதான் 20 வருஷத்துக்கு அப்புறமா என் பேரன் பேத்திய பார்த்து சந்தோஷமா இருக்கேன். அது உனக்கு பிடிக்கலையா என கேட்க இளமாறன் இப்போ மெதுவா திரும்பி ஓரக்கண்ணால வெண்மதிய பார்க்கறான். அத அம்மாவும் கவனிச்சிடுறாங்க. மார்னிங் பாலா வர்றான். பாலா ஹாய் காய்ஸ். ஹாய் நர்ஸின்னு சொல்ல எல்லாரும் சாப்பிட்டீங்களா? வெண்மதி சாப்பிட்டோம் டாக்டர். நீங்க? பாலா எஸ் எஸ் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. ஸோ நாம எல்லாரும் நாளைக்கு அவுட்டிங் போகலாம். அதை சொல்லிட்டு போலாம்னு தான் வந்தேன். எல்லாரோட ஃபேஸும் டல் ஆயிடுச்சு. இளமாறன் மட்டும் ஹாப்பியா இருந்தாரு. பாலா உடனே ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்ல எங்கே போறீங்கன்னு ஷின் கேட்க என்னோட ரிசர்ச் விஷயமா தான். ஓ அப்படியா என்னையும் கூப்பிட்டு போங்க. பாலா பாட்டியோட முகத்தை பார்க்கவும் பாட்டி பாலைய என் பேத்தி ஆசைப்படுறா கூப்பிட்டு போங்க அவளன்னு சொல்லவும் இளமாறன் அதெல்லாம் எதுக்கு தனியா போய்க்கிட்டு பாட்டிகிட்ட இளமாறன் டேய் சும்மா இருக்க மாட்டியா? பாலையா என் பேரை மாதிரி தான். அவனை நம்பி பொண்ணை தாராளமா அனுப்பலாம். நீ போயிட்டு வாடா செல்லம் சொல்லவும் இளமாறன் என்னவோ பண்ணுங்கன்னு எழுந்து உள்ள போயிடாரு. இங்கே பாலா ஷின் 2 பேரும் கார்ல கிளம்புறாங்க. ஷின் வந்து இப்போ நாம எங்க போறோம்? மை லேபுக்கு. அப்போ என்ன உங்க அசிஸ்டண்டா சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. உடனே அவன் சிரிச்சு விட்டு அந்த போஸ்ட் என் ஆளுக்கு மட்டும்தான். பார்ப்போம் பார்ப்போம் என ஷின் சொல்லிட்டு 2 பேரும் லேபுக்கு போறாங்க. அந்த லேப் நிறைய ஓல்டு புக்ஸ், நிறைய ஆசிட்ஸ், லேப் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருந்தது. ஷின் உங்க லேப் என்ன இவ்வளோ கேவலமா இருக்கு? வசதி இல்லை என்ன பண்றது? நானும் மலேசியா, சிங்கப்பூர் ஏதாவது வெளிநாட்டில் இருக்க பணக்கார பொண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி இந்த லேபை டெவலப் பண்ணலான்னு பார்க்குறேன். முடியலன்னு சொல்லவும் ஃபர்ஸ்ட் உள்ளூரில் ஓனா பிடிக்க ட்ரை பண்ணுங்க சார். பேசிட்டே அங்கிருந்து ஒரு பெரிய பாக்ஸ் கிட்ட போறான். ஹலோ என்ன இது? சவப்பெட்டி. அச்சோ இதை ஏன் இங்க வச்சிருக்கீங்க? உள்ள டெட் பாடி இருக்கா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட டெட் பாடி. ஓ மை காட் இது எப்படி உங்க கையில? தொல்பொருள் ஆய்வகத்துல ஒர்க் பண்ற ஒருத்தர் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவரோட ஹெல்ப்ல தான் பல்லவன் கோவில் எல்லைக்கு உட்பட்ட ஒரு பாழடைஞ்ச பகுதியில் இந்த சவப்பெட்டியை தோண்டி எடுத்தோம். ஓ இப்போதான் ஓபன் பண்ண போறீங்களா? இல்ல ஆல்ரெடி ஓபன் பண்ணி பார்த்துட்டீங்களா? இப்பதான் ஓபன் பண்ண போறேன். ஓஹோ மம்மி ஃபிலிம்ஸ்ல வர்ற மாதிரி எதுவும் கிளம்பிடாதே. கிளம்பலாம் கிளம்பலாமலும் இருக்கலாம். இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது. ஐ ஜாலி என்னஷின்னு சொல்ல அடி பாவி உனக்கு பயமாவே இல்லையா? நோ எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப இன்ட்ரெஸ்டாவே இருக்கும். அதுக்காக தான் நான் உங்க கூடவே வந்தேன். பாலா ஃபியூ மினிட்ஸ்ல சில எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு அந்த பெட்டியை ஓபன் பண்றான். பாலா ஒரு ஷாக்கிங். சின்னம் என்னப்பா உள்ள எதுவுமே இல்லை? ஏன் இல்லை இருக்கே. உள்ள புகை மாறி டஸ்ட் படிஞ்சு இருக்கு. என்ன பாஸ் ஒண்ணுமே காணோம். பாலா ஒரு தொடப்பம் எடுத்து உள்ள இருக்க டஸ்ட் எல்லாம் கிளீன் பண்றான். அதுக்கு அடியில இன்னொரு சின்ன பாக்ஸ் இருக்கு. ஹலோ ஹலோ ஏதோ உள்ள ஒன்று இருக்கு. நானும் அதை தான் சொன்னேன் பக்கி. சரி சரி நான் அதை வெளியே எடுக்கவா? இன்னும் அதை தொடாத. ஏன்? பின்னாடி போ நான் பார்த்துக்கிறேன். இது பழங்காலத்து பெட்டி. என்ன வேணா நடக்கலாம். எல்லாத்துக்கும் நாம ரெடியா இருக்கணும். ஷின் பின்னாடி போக பாலா அந்த சின்ன பெட்டியை வெளியே எடுத்தான். அப்போ ரூம்ல அமானுஷ்யமா ஏதோ சத்தம் கேட்டது. பாலா என்ன அது என்ன ஷின் கேட்க தெரியல. பட் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. சரி என்னது இது? சவப்பெட்டியில இருந்து பாடி இருக்கும்னு சொன்னீங்க. சின்ன பாக்ஸ் தான் இருக்கு. என்னோட கெஸ்ஸிங் தப்பு. இது சவப்பெட்டி இல்லை. இந்த சின்ன பெட்டியை பாதுகாப்பாக வைக்க தான் அவ்வளோ பெரிய பாக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓஹோ சரி இதை ஓப்பன் பண்ணிப்புங்க. உள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியல. லாக் பண்ணியிருக்கு. இதோட கீ வேற இல்லை. பாஸ் ரொம்ப லாங் திங்க் பண்ணாதீங்க. வேற என்ன பண்ண? உடைங்க பாஸ். அது சரி வேற வழி இல்லை உடைச்சிருவோம். பாலா கட்டிங் மிஷினை வச்சு ஸ்மார்ட்டாக அதை கட் பண்ணி ஓப்பன் பண்ணுறான். உள்ள பட்டு துணியில சுத்தப்பட்ட ஒரு பொருள் இருந்தது. என்ன அதை பார்த்துட்டே இருக்கீங்க? பிரிங்க உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாலாவும் என்ன
அதே பிரிக்கிறான். பிரிச்சு உள்ள இருக்க அந்த பொருள பார்த்து 2 பேரும் வாய பொளக்குறாங்க. அது ஒரு தங்க கண்ணாடி. கண்ணாடிய சுத்தி தங்கத்த பிட் பண்ணி அழகா வடிவமைச்சிருக்காங்க. வாவ்! கோல்டு தானே இது? ஆமா. இது ஒரு தங்க கண்ணாடி. ஓஹோ! அதான் ஏன் இப்படி பெட்டிக்குள்ள போட்டு புதைச்சு வச்சிருக்காங்க? பல்லவ மன்னர்கள் காரணம் இல்லாம எதையும் பண்ணியிருக்க மாட்டாங்க. பாலா உடனே செல்ஃப்ல அடுக்கி வச்சிருந்த புக்ல ஒண்ணு எடுத்து அத பத்தி எதுவும் தகவல் இருக்கான்னு புரட்டி பார்க்குறான். ஃபியூ மினிட்ஸ்ல அவன் பேஸ் மாறுது. புடிச்சிட்டேன். வாட்? இது எதிர்காலத்த காட்டுற கண்ணாடி. நான் மனசுக்குள்ள ஒரு விஷயத்த நெனச்சுக்கிட்டு, இந்த கண்ணாடிய நம்ம மாட்டுனா, அது எதிர்காலத்த காட்டும். இறந்த காலத்த மட்டும் காட்டாது. ஓ! அப்படியா? அப்போ நான் என் மைண்ட்ல ஒண்ணு நெனச்சுக்கிட்டு, இந்த கண்ணாடிய பார்த்து டெஸ்ட் பண்ணலாமா? பண்ணலாமேன்னு சொல்ல, ஷின் அந்த கண்ணாடிய எடுத்து தன்னோட முகத்த பார்க்குறா. கண்ணாடிய பார்த்துட்டே இருக்கா. அதுல அவ முகம் மட்டும் தான் தெரியுது. "என்ன பாஸ், என்னென்னவோ வரும்னு சொன்னீங்க. ஒண்ணையும் காணோம். வெயிட் பண்ணேன். எங்க எவ்ளோ நேரங்க? என் மூஞ்சியே என்னாலயே பார்க்க முடியல. ஐ திங்க் இது பொய்ன்னு நினைக்கிறேன்." பாலா உடனே, "நாம பாட புத்தகங்கள்ல படிச்ச பல்லவர்களின் வரலாறு எல்லாமே பொய். அது மறைக்கப்பட்டு போலியா எழுதுன வரலாறு. அத தான் உண்மைன்னு நம்பி உலகமே படிக்குது. என் கையில இருக்க இந்த புக் அகழ்வை ஆராய்ச்சி தோண்டும்போது கிடைச்ச பல்லவர்களோட வரலாற்று புத்தகம். இது பொய்யா இருக்க வாய்ப்பே இல்ல. வெயிட் பண்ணு." இப்போ "ஓ மை காட்ன்னு" அந்த கண்ணாடிய பார்த்து ஷாக்கிங்கா கத்துறான். "என்னாச்சு?" கண்ணாடிய பாலா கிட்ட குடுக்குறா. "இதுல என்ன இருக்கு? ஃபேஸ் தான் தெரியுது." "ஹலோ, அதுல உங்க ஃபேஸ் தெரியுது. நான் பார்த்த என் ஃபேஸ் தான் தெரியும் பக்கி." "ஐயோ! அட லூசு டாக்டர், நான் பார்க்கும்போது அது உங்க ஃபேஸ் காட்டுச்சு." "ஓ! அப்போ மேடம் மைண்ட்ல என்ன நெனச்சு அத பார்த்த?" "மை ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் யாருன்னு காட்ட சொன்னேன்." "ஓஹோ!" என அதை பாலா கேட்டு சிரித்தார். ஷின்னுக்கு வெட்கம் வந்து தலையை வேற பக்கம் திருப்பி விட்டார். 2 பேரும் மைண்ட்லயும் அப்படியே பட்டாம்பூச்சி பறந்தது. பாலா உடனே, "அப்போ நீங்க தான் என் பொண்டாட்டியா? ஹலோ, என்ன ஓவரா பேசுறீங்க? நான் எல்லாம் உங்க பொண்டாட்டி இல்ல, ஓகேவா?" பாலா உடனே, "பொண்ணுங்க இல்லன்னா இருக்குன்னு தான் அர்த்தம்." அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் 10 டேஸ்ல நான் மலேசியா போயிடுவேன், தெரியும்ல." "அதுவும் சரிதான். எதுக்கு வம்பு? பொண்ணுங்க விஷயத்துல யாரையுமே நம்ப முடியாது. இந்த கண்ணாடி சொல்றத மட்டும் எப்படி நம்புறது?" என சொல்ல சிரிக்கிறாள். "சரி வா, வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு. இந்த இடத்த கிளீன் பண்ணுவோம்." "ஓ கண்டிப்பா டாக்டர்." 2 பேரும் சேர்ந்து கிளீன் பண்ணி முடிக்கிறாங்க. இப்போ பாலா அந்த தங்க கண்ணாடிய எடுத்து ஒரு பாதுகாப்பாக வைக்க இடம் தேடுறான். அப்போ அவன் மனசுல ஒரு விஷயம் தோணுது. உடனே அந்த கண்ணாடிய எடுத்து பார்க்குறான். பார்த்துட்டே மனசுல ஒரு விஷயத்த நினைக்கிறான். கொஞ்ச நேரத்துல கண்ணாடி சில விஷயங்கள காட்டுது. பகீர்னு ஆயிடுது பாலாக்கு அத பார்த்து. உடனே, "பாலா என்னாச்சு? ஏன் ஃபேஸ் இவ்ளோ டல் ஆயிடுச்சு?" "ஒண்ணுமில்ல, டைம் ஆச்சு, வா கிளம்பலாம். உன்ன உங்க வீட்ல விட்டுர்றேன்." சரி என கார் ஸ்டார்ட் பண்ணி 2 பேரும் கிளம்புறாங்க. உடனே, "என்ன பாலா, ஏதும் பேசாம சைலண்டா வரீங்க? ஃபேஸ் வேற ரொம்ப டல்லா அடிக்குது." "அது ஒண்ணுமில்ல, உன்ன வீட்ல விட்டுட்டு போறேன்ல, அதான் மிஸ்ஸிங் ஃபீலிங்." "அப்படியா?" "அப்படிதான்." "ஓஹோ! சார் கண்ணாடில பார்த்த உங்க ஃபேஸ் பத்தி திங்க் பண்றீங்களோ?" "வாய்ப்பில்ல ராஜா, அதுக்கெல்லாம்" என சொல்ல அவன் சிரித்துவிட்டு, "சரி வீடு வந்துடுச்சு பாருன்னு" சொல்லவும், நாளைக்கு பார்க்கலாம்" என பாலா கிளம்ப, உடனே பாலான்னு கூப்பிடுறா. "பாலா, என்னப்பா? மிஸ் யூ. மிஸ் யூ டூ. நாளைக்கு பார்க்கலாம்." பாலா ஷின்னும் பாட்டி வீட்ல ட்ராப் பண்ணிட்டு போறான். அப்போ எதிர்க்க யாரோ நிக்கிறாங்க. க்ளோஸ்ல பார்த்தோம்னா தான் தெரியும். அது இளமாறன். பாலா உடனே கார ஓரமா ஸ்டாப் பண்ணிட்டு கீழ இறங்குறான். 2 பேரும் இப்போ நடு ரோட்ல நிக்கிறாங்க. பாலா உடனே, "என்ன அங்கிள், என்னாச்சு? ஏன் இங்க நிக்கிறீங்க?" "உங்ககிட்ட தனியா பேசணும், அதான்." "சரி வாங்க, கார்ல ஏறுங்க, பேசிட்டே போலாம்." அப்போ திடீர்னு ரொம்ப வேகத்துல ஒரு கார் இவங்கள இடிக்க வர்ற மாரி வந்து கட் அடிச்சு போகுது. ஷாக்கிங் ஆகி 2 பேரும் கார்ல ஏறி உக்காந்து டிராவல் பண்றாங்க. இளமாறன் முகம் சரியில்ல. பாலா அத நல்லா கவனிக்கிறான். இளமாறன் உடனே, "மிஸ்டர் பாலா, நான் கேட்கிற கேள்விகளுக்கு உண்மையான பதில் சொன்னீங்கன்னா நல்லாருக்கும்." "கேளுங்கன்னு" சொல்லவும், "பல்லவன் கோவில். இது ஒரு சபிக்கப்பட்ட ஊர். அது இங்க பொறந்து வாழ்ந்தவர்களுக்கு நல்லா தெரியும். அதனால எப்படியாவது இந்த ஊர விட்டு காலி பண்ணிடணும்னு நெறைய பேர் இந்த ஊர விட்டு போயிட்டாங்க. அதுல நானும் ஒருத்தன். ஆனா இதோட ரகசியத்த தெரிஞ்சு சாப விமோச்சனத்திற்கு வழி கண்டுபிடிச்சு, இங்க இருக்க தங்கங்கள கொள்ளையடிச்சு, இதோட ரகசியங்கள வெளி உலகத்துக்கு வந்து மிகப்பெரிய பணக்காரன் ஆவணும்னு அப்படிங்கிற எண்ணம் நெறைய பேருக்கு வந்திருக்கு. அவங்களுக்கெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும்னு நெனைக்கிறேன். இதுல எங்க அப்பாவும் அதுல ஒரு ஆள் தான். நீங்களும் அந்த வேலைய தான் இருக்கீங்க. நான் சொல்றது கரெக்ட்டா?" பாலா உடனே சிரித்துவிட்டு, "பரவாயில்லையே அங்கிள், 20 வருஷம் ஊர்ல இல்லனாலும் நெறைய விஷயங்கள தெரிஞ்சு வச்சிருக்கீங்க போல. பேச்ச மாத்தாத. நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நீங்க சொல்றது உண்மதான். உங்க அப்பா தான் என்ன படிக்க வச்சாரு. வளர்த்து ஆளாக்குனாரு. இந்த பல்லவன் கோவில் மர்மத்த விளக்கணும்னு எனக்குள்ள ஆசைய கொண்டு வந்தாரு.
ஆனா, நீங்க நெனைக்கிற மாரி பணத்துக்காக நாங்க இத பண்ண நெனைக்கல. பொறந்த மண்ணோட பெருமையும், அத உருவாக்குன பல்லவ மன்னர்களோட உண்மையான வரலாறையும் வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும். அது மட்டும் தான் எங்க எண்ணம். மத்தவங்கள மாரி பணத்துக்கு ஆசைப்பட்டு இத நாங்க பண்ணல. இளமாறன் உடனே, "உன்னோட இந்த நோக்கம் வேணா சரியா இருக்கலாம். ஆனா இந்த சாபத்துக்கு கட்டுப்பட்ட சாத்தான்களுக்கும் எல்லாருமே ஒண்ணு தான். ரகசியங்களை வெளிய கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலே அவங்க கொல்லப்படுவாங்க." உண்மைதான் சார். எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. ஆனா இது உங்க அப்பாவோட ஆசை. என்ன உருவாக்குனவரோட ஆசை. உண்மைய சொல்லு. அவர் எப்படி இறந்தாரு? அவர் இயற்கையாவே சாவல. அத மட்டும் தான் என்னால சொல்ல முடியும். இனிமே எங்க வீட்டு பக்கம் வராத. நிறுத்திக்கோ. உன்னோட உதவி எங்களுக்கு தேவையில்ல. என் அம்மாவுக்காக தான் நான் இங்கே இருக்க போறேன். இல்லன்னா மலேசியா போயிருப்பேன். நாங்க திரும்பி போற வரைக்கும் நீ எங்கள வந்து பக்கமா இருக்கிறதா எனக்கு சரி. நீ இந்த பக்கமே வரக்கூடாது என சொல்லி விடுறாரு. பாலா அதுக்கு வாய்ப்பில்ல சார். ஏன்னா உங்க ஃபேமிலியால தான் இந்த பல்லவன் கோவிலுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும்னு எழுதப்பட்டிருக்கு. அதுவும் ஒரு உயிரை கொடுத்து. இத கேட்ட இளமாறனுக்கு பகீர்னு ஆயிடுது. என்ன உளர்ற நீ? பல்லவர்கள் உருவாக்குன தங்க கண்ணாடி இத தான் சொல்லுது. நான் உடனே மை ஃபேமிலிய கூப்பிட்டு மலேசியா கிளம்பி ஆகணும். நீங்க எங்கேயும் போக முடியாது. இது உங்க அம்மாவுக்கும் தெரியும். இதுதான் எழுதப்பட்ட விதி. உங்க அப்பா இறந்தது, நீங்க ஃபேமிலியோட இங்க வந்தது எல்லாமே விதி. எல்லாம் கரெக்ட்டா தான் நடந்துட்டு இருக்கு. ஸ்டாப் த கார். கார நிறுத்து. பாலா கார் நிறுத்துனான். இளமரன் இறங்கி நடந்து போயிட்டே இருக்காரு. அவர் மைண்ட்ல என்னென்னவோ திங்கிங் போனது. கண்ணெல்லாம் கலங்குது. சார் ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க. நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமான்னு சொல்ல, அந்த உயிர் யாரு? உங்க பொண்ணு ஷின். இளமாறன் கோவத்தில் செம்மையா கத்துறான். நோ, நான் உடனே என் ஃபேமிலிய கூப்பிட்டு ஊருக்கு கிளம்பணும். கார் ஸ்டார்ட் பண்ணு. என்ன சீக்கிரமா வீட்ல போய் டிராப் பண்ணு. ஓகே சார். பாலா பாட்டி வீட்டுக்கு போக காரை ஸ்டார்ட் பண்றான். இளமாறன் உடனே வெண்மதிக்கு கால் பண்றான். திங்ஸ் எல்லாம் எடுத்து வை. உடனே ஊரை விட்டு போறோம். என்னாச்சுங்க? ஏன் திடீர்னு? சொல்றத செய்டி. நம்ம பொண்ணு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிவிட்டு காலை கட் பண்ணிடறான். இளமாறன் ஃபாஸ்ட்டா போ என பாலாவிடம் சொல்ல, சரி என பாலா காரை ஃபாஸ்ட்டா ஓட்டுறான். அப்போ லாங் நடு ரோட்ல நின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. பாலா காரை ஸ்லோ பண்றான். அவங்க கிட்ட நெருங்க நெருங்க ஹாரன் அடிக்கிறான். பட் அவங்க நகர்ற மாரி தெரியல. க்ளோஸ்ல போய் பிரேக் அடிக்கிறாங்க. 2 பேருக்கும் பகீர்னு ஆயிடுச்சு அவங்கள பார்த்து. இப்போ இளமாறன், பாலா 2 பேரும் ஒருத்தர் முகத்த ஒருத்தர் ஷாக்கிங்கா பார்க்குறாங்க. இளமாறன் உடனே, பாலா என்னால் நம்பவே முடியல. என்னாலயும் தான். ஏதோ பெரிய தப்பு நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த நடு ரோட்ல நின்னு பேசுற 2 பேரும் இளமாறன் அண்ட் பாலாவும் தான். இத பார்த்து தான் ஷாக்கிங்ல இருக்காங்க. சார் அவங்கள நல்லா நோட் பண்ணுங்க. என்ன இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்த அதே மொமெண்ட்ஸ். சரி சைட்ல கட் பண்ணி போ. பாலா செம்ம ஃபாஸ்ட்ல சைட்ல கட் பண்ணி போறாங்க. ரோடு ஓரமா ஒரு கார் இருக்கு. அந்த கார் பாலாவோடது. எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. நாம பார்த்தது நம்மளோட இறந்த காலம். பட் அது இப்போ நம்ம கண் முன்னாடி ஏன் வரணும்? அங்கிள் திங்க் பண்ணுங்க. நாம ரோட்ல நின்னு பேசிட்டு இருக்கும்போது இதே மாரி கார் நம்மள கிராஸ் பண்ணுச்சு. ஆமா, அப்போ அதுல போனது நம்ம தான் சொல்ல வரியா? எஸ். ஏன் இப்படி நடக்குது? இந்த ஊர சுத்தி நெறைய மர்மங்களும், அதிசயங்களும் நடக்குது. அதுக்கான பதில் போக போக தான் நமக்கு புரியும். ஐ திங்க் அது உங்கள இந்த ஊர விட்டு போகக்கூடாதுன்னு வார்னிங் குடுத்துருக்கலாம். அதுன்னா எது? எனக்கு தெரியல. பாட்டி வீடு வந்ததும் இளமாறன் உடனே கார் விட்டு இறங்குறாரு. இளமாறன், இதான் நாம பார்க்கறது கடைசி தடவையா இருக்கணும். பார்க்கலாம் என சொல்லிவிட்டு இளமாறன் ஃபாஸ்ட்டா வீட்டுக்குள்ள போய் எல்லாரையும் உடனே கிளம்புங்கன்னு கத்துறான். என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி கத்துறான்னு அம்மா கேட்க, நிறுத்துங்கம்மா, அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். என்ன ஆச்சுன்னு சொல்லுடா. பாளையம் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்கள இங்க பிளான் பண்ணி தான் வர வச்சிருக்கீங்க. உளறாத முட்டாள். யாரும் எதுவும் பிளான் பண்ணல. வர வைக்கல. நடக்க வேண்டியதெல்லாம் தானா நடக்கும். இளமரனும் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க எனக்கு டைம் இல்ல. ஷின் எங்க? ஷின் எங்கன்னு கேட்க, ஷின் அண்ட் ஆனந்த் உள்ள வராங்க. இளமாறன், 2 பேரும் உடனே கிளம்புங்க. இங்கிருந்து போகணும். டாடி என்னாச்சு? என்னால வர முடியாது. போங்க டாடி. இளமாறன், டாடி இது வரைக்கும் ஒன்னும் அடிச்சதில்ல. அடிக்க வச்சுடாத. 10 மினிட்ஸ்ல இங்கேருந்து கிளம்புறோம். அவ்வளோதான். ஷின் உடனே கண் கலங்கி கொஞ்ச நேரத்துல எல்லாரும் கிளம்பி ரெடி ஆகுறாங்க. பாட்டி கண்ணு கலங்கி அழுகுறாங்க. பாட்டி கிட்ட எல்லாரும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி கார்ல ஏறுறாங்க. ஷின் மைண்ட் ஃபுல்லா இப்போ பாலா தான் இருக்கான். அவளோட கண்கள் பாலாவை தான் தேடுச்சு. இளமாறன் ரன்னிங்லேயே ஃப்ளைட் புக் பண்ணிட்டான். ஹோல் ஃபேமிலி ஹோல் ஃபேமிலி ஃப்ளைட்டுக்காக ஏர்போர்ட்ல வெயிட்டிங் பண்றாங்க. ஒரு வழியா எல்லோரும் மலேசியா போயிடுறாங்க. இளமாறன், இப்போதான் எனக்கு உயிரே வருது. வெண்பா நிம்மதியா இருக்கு. வெண்மதி உடனே, ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறீங்க? அத்தை பாவம். வெண்பா, நான் எது பண்ணாலும் நம்ம ஃபேமிலியோட நல்லதுக்கு தான் பண்ணுவேன். இதை நீ நம்புறல? என்று சொல்ல, சின்ன அவ ரூம்ல பாலாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ற. பாலா பாட்டி வீட்டுக்கு போறான்.
அவங்க போயிட்டாங்களா பாட்டி? ம். ஷின் நம்பர் இருக்கா பாட்டி? இளம்பரம் நம்பர் தான்ப்பா இருக்கு. ம். நீ ஏன் வருத்தப்படுற? பாலா பாட்டிக்கிட்ட அந்த தங்க கண்ணாடி விஷயத்த சொல்றான். பாட்டி உடனே, ஓஹோ! என்னடா இவன் வந்தோனே ஷின் நம்பர் கேட்குறானேன்னு பார்த்தேன். இதான் சங்கதியா என சொல்ல பாலா சிரிக்கிறான். பாட்டி உடனே கவலைப்படாத. அவ எங்க சுத்தினாலும் இங்க தான் வந்தாகணும். அதான் தெரியுமே. ஆனா அவளால தான் இந்த பல்லவன் கோவிலுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும்னு தங்க கண்ணாடி சொல்லுது. அதே நேரத்துல நான் தான் அவன் ஹஸ்பண்டுன்னு சொல்லுது. எது உண்மைன்னே குழப்பமா இருக்கு. தங்க கண்ணாடி பொய்யா காட்டாது. அப்போ என்ன கல்யாணம் பண்ணிட்டு சின் சாபத்தை போக்கிட்டு இறந்துருவான்னு சொல்றீங்களா? ஏன்டா இப்படி யோசிக்கிற? அவளும் உனக்கு கிடைப்பா. இந்த சாபமும் தீரும். பட் சாபத்தை தீக்கணும்னா சம்பந்தப்பட்டவங்க உயிர் பலி கொடுக்கணும்னு புத்தகத்துல இருக்கே பாட்டி. நாம நினைச்சது எல்லாமே நடந்துறது இல்ல. ஆனா நல்லதையே நினைச்சா கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். நடக்க போறத நினைச்சா பயமா இருக்கு பாட்டி. அப்போ யாரோ கத்திக்கிட்டு உள்ள வர்றாங்க. மாறி கேக்குது. அது கடற்கரை ஓரமா வாழ்ற ராமசாமி. "என்னடாச்சு ராமா? ஏன் இவ்ளோ பதற்றம்? கடல் கன்னி ஊருக்குள்ள புகுந்து பாதி இடத்த அழிச்சிருச்சு. அட கடவுளே! பாலையோ போயி என்னன்னு பாரு. கடல் தண்ணி ஊருக்குள்ள புகுந்து பாதி ஊர் உள்ள போயிடுச்சு. ஊருக்குள்ள ஆள் இல்லாதனால எந்த உயிர் சேதமும் ஏற்படல." கடல்ல நின்னு பாலா கடற்குள்ள வியப்பா எதையோ பாக்குறான். யாரோ ஒரு ஆள் அலையில மாட்டி தத்தளிச்சு நீந்தி வர மாதிரி இருந்தது. மலேசியால ஈவினிங் டைம். ஷின் அண்ட் ஆனந்த் 2 பேரும் ஷின் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. மறுபடியும் நாம இந்தியா போக சான்ஸ் இல்லைல்ல? அப்படிதான்னு நினைக்கிறேன். பட் டிஃப்ரெண்ட் ஃபீல்ல எனக்கு மறுபடியும் அங்க போகணும்னு தோணுது. போகலாமா? அப்பா கிட்ட பேசி பார்க்கலாமா? செருப்பாலேயே அடிப்பார். ஊர் பேச்சை எடுத்தாலே கொலைவெறி ஆகுறாரு. போடா, எனக்கு ஃபீலிங்கா இருக்கு. ஏன் டாக்டர் நினைச்சா? ஆமாண்டா. ஓ, என்னடி லவ் பண்றியா அவர? தெரிலடா, பட் மிஸ்ஸிங் ஃபீல். அடி ஃப்ராடு. மலேசியால இல்லாதது அவன்கிட்ட என்னடி இருக்கு? டே மங்கி, உன் வேலை என்னவோ அதை பாரு சரியா? ஓவரா கொஸ்டின்ஸ் கேட்டு கடுப்பேத்தாத. நானே கஷ்டத்துல இருக்கேன். ஆனந்த உடனே என்னவோ பண்ணு சொல்லிவிட்டு 2 பேரும் ஒரே பெட்ல படுத்துட்டு பேசுறாங்க. கொஞ்ச நேரத்துல 2 பேரோட பேசும் டல் ஆகுது. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருட்டுது. அப்போ டமால்னு இடி இடிக்கிற சவுண்டு வருது. உடனே, ஓ என்னடி இது? ஷின் வந்து ட்ரெயின்னு நினைக்கிறேன். ஆனந்த் விண்டோஸ் ஓப்பன் பண்ணி வெளியே பார்க்குறான். நல்ல வெயில் அடிக்குது. ஆனந்த், ஏய் வெளில செம்ம வெயிலடி. அப்போ என்னவா இருக்கும்? மறுபடியும் டமால் டுமில்னு இடி இடிக்குது. 2 பேரும் பயந்து போயிடுறாங்க. ஆனந்த் பயத்துல ரூம் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே போகலாம்னு ட்ரை பண்றான். ரூமு ஓப்பன் பண்றான். பட் ஓப்பனே ஆகல. ரூம் மேல அப்படியே கருப்பு புகைமூட்டம் உருவாகுது. அப்படியே அந்த இடம் குளிர்ச்சியா மாறுது. ஆனந்த் அண்ட் ஷின் 2 பேருக்கும் இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. கையை பிடிச்சிக்கிட்டு ஒன்னா பயத்துல நிக்கிறாங்க. திடீர்னு இப்போ ரூம் விண்டோஸ் டோர் எல்லாம் ஆட்டோமேட்டிக்ல லாக் ஆகுது. அந்த கருப்பு கையில இருந்து மழை வர ஆரம்பிக்குது. தண்ணி பொதன்னு கொட்டுது. ஷின் அண்ட் ஆனந்துக்கு அவங்கள சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. ஃபியூ மினிட்ஸ்ல தண்ணி ரூம்ல உள்ள கழுத்து வரைக்கும் வந்துடுச்சு. ஷின், நம்ம சாக போறோண்டி. என்னடா சொல்ற? போல 2 பேரும் தண்ணிக்குள்ள மூழ்கிடுறாங்க. அப்படியே அந்த இடம் இருட்டாயிடுது. பல்லவன் கோயில். ராமசாமி உடனே, டாக்டர் சார், தண்ணிக்குள்ள யாரோ மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியுதுல்ல? அட ஆமா, நான் போய் காப்பாத்துறேன். ஐயோ வேணாம் சார், கடல் கொந்தளிக்கிற இந்த நேரத்துல உள்ள போனீங்க கண்டிப்பா உங்களை காப்பாற்ற முடியாது, போகாதீங்க. ராமசாமி சொல்ல சொல்ல கேட்காம பாலா கடலுக்குள்ள இறங்கி உள்ள போறான். அப்ப பெரிய அலை ஒண்ணு அவனை வாரி சுருட்டி உள்ள இழுத்துக்குது. எல்லாத்தையும் சமாளிச்சு அந்த ஆள் கிட்ட போறான். பாலாக்கு செம்ம ஷாக்கிங். அது வேற யாரும் இல்ல, ஷின் தான். ஒரு வழியா ஷின் அண்ட் பாலா 2 பேரும் கரை வந்து சேர்ந்துறாங்க. 2 பேருக்கும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் செம்ம ஷாக்கிங். நீ எப்படி கடலுக்குள்ள இருந்து வர? ஷின், எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு நடந்ததை சொல்றா. நான் தான் சொன்னேன்ல, உன்னால இங்கிருந்து போக முடியாது, அது உன்னை எப்படியும் இங்க கொண்டு வந்துரும்னு. எனக்கு இதெல்லாம் ட்ரீம்ஸ் மாதிரி இருக்கு, நம்பவே முடியல. பட் ஐ ஃபீல் செம்ம ஹாப்பி. நான் இங்க மறுபடியும் வருவேன், உன்னை பார்ப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. மிஸ் யூ என சொல்ல, ஐ லவ் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு சொல்ல, பாலாவும் சிரித்து விட்டு ஷின் பாலாவே ஹக் பண்ணிக்கிறான். இப்போ நம்புறியா? அந்த தங்க கண்ணாடியில நீ பார்த்தது உண்மைன்னு சொல்ல, ஐயோ ஆனந்த் என் கூட தானே தண்ணியில மூழ்குனா, எங்க அவன்? ஒருவேளை கடலுக்குள்ள போயிட்டானோ? டே தேடுடா எங்கன்னு. பாலா, ஷின், ராமசாமி 3 பேரும் சேர்ந்து ஆனத்தை தேடுறாங்க. பட் கிடைக்கல. ஷின் கண் கலங்குது. ஹே, என்ன நம்ப, அவனுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. அவன் சேஃப்டியா தான் இருப்பான், ஓகேவா? எப்படி சொல்ற? நீ மட்டும்தான் வரவழைக்கப்பட்டிருக்க. அவன் அங்கதான் இருப்பான். நிஜமாவா? ஆமாம், நீ சொன்னா சரியா தான் இருக்கும். ஓகே வா போகலாம். 2 பேரும் பாட்டியை பார்க்க போறாங்க. பாட்டி, ஐயோ என் செல்லமே, நீ எப்படி இங்க? தெரியல பாட்டி. ஐ லவ் யூ பாட்டி, ரொம்ப மிஸ் பண்ணேன்னு ஹக் பண்ணிக்கிறா. பாலா, காரணத்தோட தான் இவ இங்க வரவழைக்கப்பட்டிருக்கா. ஆமா,
சரி போம்மா போய் ட்ரெஸ் மாத்திக்கோ ஈரமா இருக்கு பாரு சொல்ல. ஓகே பாட்டி சொல்லிட்டு ஷின் ரூமுக்குள்ள போறப்ப பாலாவை பார்த்துக்கிட்டே போறா. ரூமுக்குள்ள போய் ஷின் ட்ரெஸ் மாத்துறான். அப்போ பின்னாடி பாலா வந்து ஹக் பண்றான். அவங்களுக்குள்ள நெருக்கம் குறைஞ்சு ஷின் முழுவதுமா எடுக்கிறான். எல்லாம் முடிந்து பெட்ல ஷின் அண்ட் பாலா படுத்திருக்காங்க. எதுக்காக இப்படி பண்ண? என் ரூமை லாக் பண்ணல. நான் உன் கூடவே இருக்கணும் பாலா, அதுக்காக தான். எவ்வளோ நாள் ஒண்ணா வாழ போறோம்னு தெரியல. ஆனா இந்த நிமிஷம் நீ எனக்கானவ. அப்படிங்கிற சந்தோஷம் ஒன்று தான் எனக்கு இருக்கிற ஆறுதல். ஏன் இப்படி சொல்ற பாலா? எனக்கு தெரியல. ஐ லவ் யூ ஷின். ஐ லவ் யூ பாலா. ஷின் மலேசியால இருந்து வினோதமான முறையில் இந்தியா வரவழைக்கப்பட்டா. ஆனா அவ கூட சேர்ந்து அந்த தண்ணீர்ல முழுகின ஆனந்த காணல. இங்க வந்து பாலாவை பார்த்த ஷின் காதல் மழை பொழிகிறா. 2 பேருக்குள்ள ரொமான்ஸ் நடந்து முடியுது. உடனே பாலா, எனக்கு இதை நீ வேணும் தானே பண்ணன்னு தோணுது. எப்படி சொல்ற? நாம சேரணும்னா இதுதான் வழின்னு முடிவு பண்ணிட்ட. ஸோ எப்படி என் மனசுக்குள்ள இருக்கிறத அப்படியே சொல்ற? நான் ஒரு டாக்டர். ஒரு பொண்ணோட கண் அசைவுகளை பார்த்தே அவன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு கரெக்டாக சொல்லிடுவேன். ஓஹோ, நமக்கு மேரேஜ் ஆகலை, இருந்தாலும் நான் ஓகே சொன்னா பண்ணிடுவியா? உனக்கு திங்க் பண்ற அறிவெல்லாம் இல்லையா? கிடைச்சா போதும் அப்படித்தானே என சொல்ல. என்னடி சீரியஸா பேசுற மாதிரி தெரியுது. அப்படி இல்லை, நான் ஒரு கெஸ் பண்ணேன். நீ அவாய்ட் பண்ணுவேன்னு நினச்சேன். இதெல்லாம் தப்பு, மேரேஜுக்கு அப்புறம் தான்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவேன்னு பார்த்தேன். பட் நீ என்னை விட ஸ்பீடாக இருக்க. உடனே நீ கெஸ் பண்ணது சரிதான். ஆனால் சூழ்நிலை அப்படி என்ன பண்ண வச்சிருச்சு. அப்படி பண்ணுறது தான் எனக்கும் சரின்னு பட்டுச்சு. என்ன சூழ்நிலை? உண்மையாக உங்ககிட்ட சொல்லி தான் ஆகணும். இனியும் உங்ககிட்ட மறைக்கிறது தப்பு. அன்னைக்கு நான் தங்க கண்ணாடியை பார்த்தேன். இதோட சாபத்தை யார் தீர்த்து வைப்பான்னு கேட்டேன். அது உன் முகத்தை தான் காட்டுச்சு. அதுக்கு என்னடா, நல்ல விஷயம் தானே. யாரால அந்த சாபம் தீர்க்கப்படுதோ அவங்க உயிரை கொடுக்கணும். அதான் எழுதப்பட்ட விதி. ஓஹோ! ம். அப்போ நான் செத்துருவேனாடா? தெரியல. அதனால தான் நீ இதுக்கு சம்மதிச்சியா? ஆமாம். உடனே மறுபடியும் பாலாவ கட்டிப்பிடிச்சு உதட வச்சு லாக் பண்றாங்க. மறுபடியும் டோர் லாக் பண்ணிட்டாங்க. என்னன்னு தெரியலடா. நான் சாகப் போறேன்னு நீ சொல்ற. ஆனா எனக்கு அவ்வளவா ஃபீலே வர மாட்டேங்குது. ஏன் அப்படி? உன் கூட இருக்கிறனால நினைக்கிறேன். சாவுற வரைக்கும் உன் கூட ஹாப்பியா இருந்துட்டு செத்துறேன். சரியாடா? லூசு, உன்ன அப்படிலாம் சாக விட மாட்டேன். பாட்டி சொன்னாங்க, விதிய மதியால ஜெயிக்கலாம்னு. கண்டிப்பா ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும். நடக்கலனாலும் ஓகே தான். எனக்காக ஒண்ணு பண்ணுவியா பாலா? சொல்லு, என்ன வேணா பண்றேன். நான் குளிச்சுட்டு வரேன். நானும் கூட வரணுமாடி? சி போடா. எனக்கு சாரி கட்டி விடுறியா? அப்படியே ஒரு தாலி வாங்கி. இல்ல ரிங்கா இருந்தாலும் ஓகே. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம மேரேஜ் நடந்து முடியணும். பாலா ஷாக்கிங்ல ஷின் கண்ணையே பார்க்கறான். அப்படியே அவளை கட்டிப்பிடிச்சுக்கிறான். 2 பேரும் பாட்டி கிட்ட தன்னோட காதலை பத்தியும் ஆசையை பத்தியும் சொல்றாங்க. பாட்டி சந்தோஷமா உடனே கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்றாங்க. சின் சொன்ன மாதிரி 2 பேருக்கும் கல்யாணம் நடந்து முடியுது. சின்னுக்கு இப்போ அந்த தங்க கண்ணாடியை பார்த்தா பாலா முகம் மைண்டுக்கு வருது. அவளையே அறியாம அவனை பார்த்து சிரிக்கிறான். பாலாக்கு இப்போ தங்க கண்ணாடியில பார்த்த ஷின் முகம் மைண்டுக்கு வருது. நடக்க போறத நினைச்சு அவனுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் வருது. அவங்க கல்யாணம் பண்ணதுக்கு அடையாளமா பாலா தன்னோட மொபைல்ல செல்ஃபி எடுக்கிறான். அப்படியே ஃபர்ஸ்ட் நைட்டும் ரெடி பண்றாங்க. சின்னன் அடி மாடியில படுத்திருக்கான். டேய், இது டுடே 3rd டைம்ல. செம்ம ஜாலியா இருக்குடா எனக்கு இப்போ. உங்க வீட்ல என்ன தேட மாட்டாங்களா? மேரேஜ் எல்லாம் ஆயிடுச்சு. எதையும் நாம உங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணல. உன் தம்பியை வேற காணோம். எப்படிடி இந்த டைம்ல ஜாலியா இருக்க? சாக போறவளுக்கு எப்படிடா இதெல்லாம் பத்தி ஃபீல் வரும்? என் இடத்துல நீ இருந்து பார்த்தா உனக்கே தெரியும். வெட்டியா பேசி மூட் அவுட் பண்றது எவ்வளோ நேரம் இருக்க போறேன்னு தெரியல. அது வரைக்குமாச்சும் உன் கூட ஹாப்பியா இருக்கணும் என்ன சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசிட்டு இருக்கும்போதே டோர் தட்டுற சத்தம் கேக்குது. பாலா போய் டோர் ஓப்பன் பண்றான். வெளியே பாட்டி நிக்கிறாங்க. என்னாச்சு பாட்டி? கடல் கொந்தளிப்பா இருக்காம். ராமசாமி சொல்றான். எப்ப வேணாலும் இந்த மொத்த பல்லவன் கோயிலும் கடலுக்குள்ள போகலாம். நான் உடனே என் லேபுக்கு போறேன். நீங்களும் இங்க இருக்க வேணாம். வேற எங்கேயாவது போயிடுங்க. இல்ல பாளையா, நான் எங்கேயும் போகல. சரி, உங்க சென்டிமெண்ட்ஸ் தெரியாம சொல்லிட்டேன். பட் சேஃப்டியா இருங்க. சின் ரெடி ஆயிக்கோ. நம்ம லேபுக்கு போறோம். என்னாச்சு? பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்க சொல்ற. ஷின், பாலா 2 பேரும் கார்ல ஏறி லேபுக்கு கிளம்புறாங்க. எனக்கு ஒரு டவுட். என்னடியும் ஏதோ சாபம்னு சொல்றீங்க. அது என்னால தான் சரியாகும்னு சொல்றீங்க. சாபம் சரியானா நான் செத்துருவேன்னு சொல்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நானும் ஏதோ பாட்டியும் நீயும் சொல்றீங்கன்னு கண்ணை மூடிட்டு நீங்க எது சொன்னாலும் நம்பிட்டு இருக்கேன். ப்ளீஸ் எனக்கு இதை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணு. அதுக்கான தாண்டி உன்னை இப்போ லேபுக்கு கூட்டிட்டு போறேன். 2 பேரும் லேபுக்கு போறாங்க. அங்க பாலா பழைய புக் ஒன்று எடுத்து சின்ன காட்டுறான். சின்ன அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் எழுதியிருக்க மொழி அவளுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது? இதில் எழுதியிருக்கிற வேர்ட்ஸ் என்ன லாங்குவேஜ்? இதுதான் 1000 வருஷத்துக்கு முன்னாடி பேசப்பட்ட உண்மையான தமிழ் மொழி. காலப்போக்கில் மாறி மாறி இப்போ நாம பேசுகிற தமிழ் மொழியா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த புக் கடலுக்கு அடியில் இருக்க ஒரு பெட்டகத்தில் எங்களுக்கு கிடைச்சது. என்னோட நண்பனோட உதவியால் இதை யாருக்கும் தெரியாமல் நான் கொண்டு வந்துட்டேன்.
லாங்குவேஜ் ஸ்பெஷலிஸ்ட் ஹெல்ப் மூலமா இதை படித்தேன். இதை படிச்சதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது பல்லவர்களோட உண்மையான வரலாறு எதுன்னு. நம்ம இனம் சபிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற உண்மையும் தெரிஞ்சது. நான் இதை உனக்கு முழுசா படிச்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே புரிய வரும். எல்லோருக்கும் புரியணும் அப்படிங்கறனால அவன் நார்மல் லாங்குவேஜ்ல பேசியிருக்கான். இப்போ கடலுக்குள்ள மூழ்கி இருக்க ஒரு தமிழ் சிற்றரசை பத்தி தான் பார்க்க போறோம். பல்லவரம் அது கடற்கரையை ஒட்டி இருக்க ஒரு குறுநில சமஸ்தானம். அதோட இப்போதைய அரசன் மகேந்திர பல்லவன். பல்லவபுரத்து மக்கள் அப்போ ரொம்பவே வறுமையில கஷ்டப்பட்டாங்க. நாட்டுல தண்ணீர் பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுச்சு. விவசாயம் பண்ணவும் குடிக்கவும் அங்க தண்ணியே இல்லாத ஒரு சூழ்நிலை. எங்க பார்த்தாலும் பட்னி சாவுகள். இது எல்லாத்தையும் மாத்தி இதை செழிப்பான நகரமா மாத்தணும்னு மன்னருக்கு ரொம்ப நாள் கனவு. அதுக்காக அவர் பண்ணாத முயற்சியே இல்லை. ஆனா எதுவுமே பலன் தரல. எப்போ இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் ஒரு நல்ல காலம் எப்போ வரும்னு மக்களும் மன்னரும் காத்திருந்தாங்க. இன்னைக்கு ஊரே ஒண்ணு கூடி ஊர் எல்லையில ஒருத்தருக்காக காத்திருக்காங்க. அவர் வந்தா எல்லாம் மாறிடும்னு மக்களும் மன்னரும் நம்புறாங்க. அவர்தான் விசித்திரர். அவருக்கு 120 வயசு. ஆனா பார்க்க இளமையும் துடிப்பாவும் இருப்பார். பூமியை சுத்தி வர்றதுதான் அவர் வேலை. அதாவது இந்த பூமியில மக்கள் வாழ்ற எல்லா பகுதியிலும் அவர் பயணம் பண்ணிட்டே இருப்பாரு. 5 வருஷத்துக்கு ஒரு நாள் அவர் பல்லவரத்துக்கும் வருவார். வந்து மன்னரை சந்திச்சு எதிர்காலத்துல இங்க என்ன நடக்க போகுது, என்னெல்லாம் மாற்றம் வரும் அப்படிங்கிறத கணித்து சொல்ற தீர்க்கதரிசி தான் விசித்திரர். அவர் என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்கும். பல்லவபுர மக்களுக்கும் இருக்க ஒரே நம்பிக்கை அவரோட வார்த்தை மட்டும்தான். அவர் வந்து என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறதே நாடே காத்திருந்தது. குதிரை வண்டி சத்தம் கேட்டது. அவ்வூர் மக்கள் முழக்கமிட கம்பீரமா வராரு. அவர் வண்டியில 7 குதிரைகள் பொருத்தப்பட்டிருக்கும். அவர் வந்தோனே இப்போ மக்களும் மன்னரும் அவருக்கு அமோக வரவேற்பு கொடுக்கறாங்க. மன்னர் அவருக்கு விருந்து கொடுத்து ஓய்வு எடுக்க வைக்கிறார். விசித்திரர் இப்ப பல்லவனை கூப்பிடுறாரு. பல்லவன் வந்ததும் உங்களை பார்த்தா 120 வயசு மாதிரி தெரியலையே. விசித்திரரோனே சிரிக்கிறார். இங்க மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. கேள்விப்பட்டேன். சரி, எங்களுக்கான என்ன செய்தி கொண்டு வந்திருக்கீங்க? உனக்கான 2 செய்திகள் கொண்டு வந்துள்ளேன். என்னது? உன் புகழ் உலகம் முழுக்க பரவ போகுது. உன் மக்கள் செல்வந்தர்களாக மாறப் போறாங்க. உங்களை பார்த்து உலகம் வியக்கும். இது நல்ல செய்தி. இன்னொரு செய்தி என்ன? அதை இப்போ நான் உனக்கு சொல்ல போறதில்லை. அடுத்து நான் இங்க வர 5 ஆண்டுகள் ஆகும். ஏன் வராமலும் போகலாம். ஆனா ஒண்ணு மட்டும் சத்தியம். நீ உலக புகழ் பெற்ற மன்னவனா வருவ. என்னோட புகழ் முக்கியம் இல்ல. என் மக்கள் நல்லா இருக்கணும். உன் எண்ணங்கள் படி வாழ்க்கை அமையும். உன் மனசுல என்ன மாதிரியான எண்ணங்கள் ஓடுதுன்னு எனக்கு தெரியும். இப்போ ஒரு புத்தகத்தை மன்னர் கையில கொடுக்கறாரு. என்னது இது? ஆன்மாக்களின் அடிமை புத்தகம். இது எதுக்கு பயன்படும்? இந்த புத்தகம் யார்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு இந்த புத்தகத்துல பெயர் எழுதப்பட்ட ஆன்மாக்கள் அடிமையாக இருக்கும். ஆனா எனக்கு எதுக்கு இது? வெறும் கேள்வி மட்டுமே கேட்டுட்டு இருக்காத. சரித்திரத்தை உருவாக்கு. அதுக்கு உனக்கு இந்த புத்தகம் உதவி பண்ணும். நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. விசித்திரன் மக்கள்கிட்டையும் மன்னர்கிட்டையும் விடை கொடுத்து விட்டு தன்னோட அடுத்த கட்ட பயணத்தை தொடங்க போயிட்டாரு. இங்க மன்னருக்கு ஒரே குழப்பம். எப்படி எல்லாம் மாறும்னு. விசித்திரன் வந்து போய் சில மாதங்கள் கடந்தது. ஆனா மக்களோட வறுமை இன்னும் மாறல. அன்னைக்கு நாடையே புரட்டி போடுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அன்னைக்கு நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பெய்கிற மழை அப்படிங்கறனால மக்கள் ஆனந்த வெள்ளத்துல மூழ்கி போய் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு இருந்தாங்க. ஒரே இடத்துல கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல ஒன்னா ஆடுறது பாடுறதுன்னு ரொம்பவே ஆனந்தமா இருந்தாங்க. அப்போ டமால்னு ஒரு பெரிய சத்தம். பூமியே உடைஞ்சு போற மாதிரி அப்படி ஒரு சத்தம். கொஞ்ச நேரத்துல அங்க இருந்த எல்லோருமே கருகி போய் செத்து கிடக்குறாங்க. அங்க ஒரு மிகப்பெரிய இடி இடிச்சிருக்கு. அதுதான் அந்த சத்தம். மன்னர் அதை பார்த்து என் மக்கள் துயர் மாறவே மாறாதுன்னு கண்ணீர் விட்டு கதறாரு. மக்கள் மன்னருக்கு ஆறுதல் சொல்றாங்க. இறந்த எல்லோருக்கும் இறுதிச் சடங்குகள் மரியாதைகள் செய்யப்படுகிறது. அவங்க எல்லாரையும் இப்போ ஒன்னா ஒரே இடத்துல புதைக்கலாம்னு முடிவு பண்றாங்க. அவங்கள புதைக்கிறதுக்காக நிறைய பேர் சேர்ந்து பெரிய பள்ளம் ஒன்று தோன்றாங்க. அது தோண்டிட்டு இருக்கும்போது பாறைகள் தட்டுப்படுது. நல்ல மண்ணை விலக்கி தோண்டும் போது தோண்டுபவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி. அந்த பாறைகள் மின்ன ஆரம்பிக்குது. சந்தேகப்பட்ட எல்லோரும் இந்த விஷயத்தை மன்னர்கிட்ட சொல்றாங்க. மன்னர் மற்றும் அரச கட்டிட கலை நிபுணர் தொல்காப்பியன் 2 பேரும் அதை பார்வையிடுறாங்க. தொல்காப்பியன் அதை பார்த்து வியந்து போறாரு. அது பாறைகள் இல்லை, தங்கம்னு சொல்றாரு. எல்லாருக்கும் இது ஆச்சரியத்தை கொடுக்க தோண்ட தோண்ட தங்கமாக இருந்தது. கிட்டத்தட்ட 100 ஏக்கர் பரப்பளவு ஃபுல்லா தங்க கட்டிகள். மன்னர் இப்போ அமைச்சர்களோட அவசர கூட்டம் போடுறாரு. ஏன்னா இப்ப மட்டும் இல்ல, எல்லா காலங்களையும் தங்கத்துக்கு மதிப்பு ரொம்ப அதிகம். தங்கம் அதிகமா கிடைக்கக்கூடிய நாடுகள் செல்வ வளம் பொருந்திய நாடாக பார்க்கப்பட்டது. பல்லவபுரம் முழுக்க தோண்ட தோண்ட தங்கமாக கிடைச்சது. அதே சமயத்துல இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா பெரிய படைபலம் வாய்ந்த நாடுகள் பல்லவபுரத்து மேல போர் தொடுக்கலாம் அப்படிங்கிற பயமும் இருந்தது. பல்லவ மன்னன் ரொம்பவே சாமர்த்தியசாலி. இந்த தங்கம் இருக்கிற விஷயத்த ரொம்பவே ரகசியமா பாதுகாப்பா வச்சிருக்க நாட்டு மக்களுக்கு உத்தரவு போட்டிருந்தாரு. தோண்டி எடுக்கப்பட்ட தங்கத்தை வச்சு அண்டை நாடுகளுடன் சிறப்பான வணிகம் செஞ்சாரு.
மக்களின் வறுமையும் நீங்கியது. நாட்டு மக்கள் அனைவரும் பொன் பொருள்னு சிறப்பாக வசதியாக வாழ ஆரம்பிச்சாங்க. விசித்திர சொன்ன மாதிரி நாடு ரொம்ப செல்வ செழிப்பா மாறிடுச்சு. ஆனா மகேந்திர பல்லவனோட எண்ணம் அதோட நின்னு போகல. உலகமே பல்லவர்களோட புகழ சொல்லணும். இன்னும் பல ஆயிரம் வருஷங்கள் ஆனாலும் இந்த உலகம் பல்லவ சாம்ராஜ்யத்தை மறக்காம நினைவு வச்சிருக்கணும் பேராசைப்பட்டான். அதுக்காக மன்னர் கட்டடக்கலை நிபுணர் தொல்காப்பியனை கூப்பிட்டு தன்னோட திட்டங்களை சொல்றாரு. அந்த திட்டத்தோட பேரு தங்க நகரம். முழுக்க முழுக்க தங்கத்திலான நகரத்தை உருவாக்கி அதுல உலகத்துல இருக்க அத்தனை பிரம்மாண்டத்தையும் கொண்டு வரணும்னு மன்னர் தன்னோட திட்டங்களை தொல்காப்பியன் கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட தொல்காப்பியன் வியப்படைகிறாரு. தொல்காப்பியன் மன்னரை பார்த்து இது சாத்தியமே இல்லை, மனிதர்களால் இது பண்ணவே முடியாதுன்னு சொல்றாரு. மன்னர் எப்படியாவது தன்னோட இந்த திட்டத்தை நிறைவேற்றணும்னு ஆழ்ந்த சிந்தனையில இருக்காரு. அப்போ அவருக்கு விசித்திரர் கொடுத்த அந்த ஆன்மாக்களின் அடிமை புத்தகம் நினைவுக்கு வருது. மன்னர் அரச ஜோதிடர்களிடம் கிட்ட தன்னோட திட்டத்தை பத்தி சொல்றாரு. அதுக்கு ஜோதிடர்கள் நமக்கு மந்திரவாதிகளோட உதவிகள் வேணும்னு சொல்றாங்க. அண்டை நாட்டில இருந்து மந்திரவாதிகள் அழைச்சிட்டு வரவழைக்கப்பட்டாங்க. எல்லோருக்கிட்டையும் மன்னர் தன்னோட திட்டங்களை சொல்றாரு. மந்திரவாதிகளோட உதவியால் அந்த இறந்து போன ஆன்மாக்கள் எழுப்பப்படுகிறது. எல்லா ஆன்மாக்களும் மன்னரோட வார்த்தைகளுக்கு கட்டுப்படுது. அந்த ஆன்மாக்களால் வச்சு மன்னர் முதல்ல உருவாக்கப்பட்ட படைப்பு கருப்பு நட்சத்திரம். கருப்பு நட்சத்திரமா அப்படின்னா என்னன்னு எல்லோரும் மன்னர்கிட்ட வியப்பா இதை பத்தி கேட்குறாங்க. அதுக்கு மன்னர் சொன்ன பதில் இன்னும் வியப்பை கொடுத்தது. கடவுள் தன்னோட கனவுல வந்து இதை உருவாக்க சொன்னார். இதை பார்க்குறவங்களுக்கு அவங்க வாழ்ற காலம் வரைக்கும் எந்த நோய் நொடியும் அவங்கள தீண்டாதுன்னு ஆசீர்வாதம் சொல்றாரு. அந்த தங்க நகரத்துல தங்க கோவில்கள், தங்க சிலைகள், மிதக்கும் தங்கக்கல் பாறைகள், தங்க ஊற்றுகள்னு உலகமே வியக்கிற மாதிரியான படைப்புகள் நிறைய இருந்தது. அத்தனையும் 4 ஆண்டுகளில் கட்டு முடிக்கப்பட்டது. இந்த விஷயம் உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சது. ஆதிக்க சக்தி கொண்ட பல நாடுகள் பல்லவபுரத்து மேல போர் புரிஞ்சு எல்லாத்தையும் கைப்பற்றணும் திட்டம் போட்டாங்க. எந்த நேரத்திலையும் பல்லவபுரம் தாக்கப்படலாம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தது. மன்னருக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. நம்மளை சுத்தி வளைச்சிட்டாங்க, இனிமே பல்லவபுரத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு. நம்ம நாட்டோட செல்வங்களை காப்பாற்ற என்ன செய்ய போறோம் அப்படின்னு மன்னர் அமைச்சர்கள் எல்லாரும் கூடி கடுமையான ஆலோசனை நடத்திட்டு இருந்தாரு. நட்பு நாடுகள் கிட்ட உதவி கேட்கவும் முடியல. ஏன்னா தங்கத்துக்கு ஆசைப்பட்டு காட்டி கொடுத்துறாங்க. நட்பு நாடுதான். பல்லவ மன்னனுக்கு இப்போ என்ன செய்யறதுன்னே புரியல. தன்னோட உயிரே போனாலும் தன்னோட படைப்புகள் வேற ஒருத்தர் கவர்ந்து செல்லப்படக்கூடாது அப்படிங்கிறதுல மன்னர் உறுதியா இருந்தார். அப்போ அங்க குதிரை வண்டி சத்தம் கேட்டது. விசித்திரர் அவர் சொன்ன மாதிரி 5 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அங்க வந்தார். இங்க இருக்க நிலைமை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களால எனக்கு உதவ முடியுமா? அவர் சிரித்துவிட்டு, இந்த வயசான கிழவனால் எப்படி மற்றவங்களுக்கு உதவ முடியும்? நீங்க தீர்க்கதரிசி, உங்களால் முடியும். நான் சாதாரண தூதுவன். என்னால் நடக்கிறத முன்கூட்டியே வெறும் தகவலை மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனால் எதையும் மாத்திர சக்தியும் என்கிட்ட இல்லை. அது அந்த கடவுளால் மட்டும்தான் முடியும். அந்த கடவுள் தான் என் கனவுல வந்து இது எல்லாத்தையும் உருவாக்க சொன்னார். இப்போ அவரே என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாரா என்ன? இருக்கலாம். தந்தையே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எப்ப வேணாலும் பல்லவபுர எதிர்நாட்டு படைகளால் தாக்கப்பட்டு தங்க நகரம் கொள்ளையடிக்கப்படலாம். இதை தடுக்க எனக்கு ஏதாவது வழி காட்டுங்க. நீங்க கண்டிப்பா இங்க ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் இங்க வந்திருப்பீங்க. என்னோட கடைசி நம்பிக்கையே நீங்க தான். விசித்ரா, நீ சொன்னது உண்மைதான். காரணத்தோட தான் நான் இங்க வந்திருக்கேன். சரி, நான் உனக்கு உதவி பண்ணேன். அதுக்கு முன்னாடி நீ என்னோட 2 கேள்விகளுக்கு பதில் சொல்லு. கேளுங்க. உனக்கு உன்னோட நாடும் நீ உருவாக்கின இந்த தங்க நகரம் முக்கியமா, இல்ல உன் உயிர் முக்கியமா? நல்லா யோசித்து பதில் சொல்லு. இதுல யோசிக்க ஒண்ணுமே இல்லை. எனக்கு என்னை விட என் நாட்டு மக்களும் உலகம் போற்றும் இந்த அதிசய படைப்புகளும் தான் முக்கியம். 2வது கேள்வி, உன்னோட இந்த படைப்புகள் சபிச்சு உன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ண நீ தயாரா இருக்கியா? எனக்கு புரியல தந்தையை, விலைக்கு சொல்லுங்க. நான் என்ன பண்ணணும்? தெளிவா சொல்றேன். உன்னோட நாடு இப்போ அழிவின் விளிம்புல இருக்கு. எப்ப வேணாலும் உன்னோட படைப்புகள் எதிரி நாடுகளால் அழிக்கப்பட்டு சூறையாடப்படலாம். அதை தடுக்க ஒரே வழி, உன் நாட்டை நீ சபிக்கணும். மக்களுக்காக உயிரை கொடுக்க தயாரா இருக்க நீ ஒரு சுத்தமான நேர்மையான அரசன். உன்னோட வாக்கு கண்டிப்பாக பலிக்கும். அந்த தூய்மையான உள்ளத்தின் மீது சத்தியம் பண்ணி சொல்லு, தங்க நகரம் கல்லாய் போகட்டும்னு. இப்படி நான் சபிச்சா என்ன ஆகும்? பல்லவ வம்சத்தை சேர்ந்தவர்களை தவிர நீ உருவாக்கின இந்த அதிசயங்கள் மற்றவங்க பார்வைக்கு வெறும் கல்லா மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். இதனால் இந்த நகரம் அழிவிலிருந்து தப்பிக்கும். நீ சாபிச்சது அப்புறம் நீ உயிரோட ஜீவ சமாதி அடைய வேண்டும். அடுத்த 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் உன் வம்சாவளியை சேர்ந்த எந்த ஒரு பொண்ணு தன்னோட உயிரை கொடுத்து உன்னோட சாபத்தை நீக்க முன் வராளோ அப்போ இந்த பல்லவ நாட்டின் சாபம் தீர்ந்து மறுபடியும் இது தங்க நகரமாக ஜொலிக்கும். இங்க இருக்க அதிசயங்கள் எல்லோரோட கண்ணுக்கும் தெரியும். ரொம்ப நன்றி தந்தையே, இது ஒரு சிறந்த யோசனை. இப்போதே நான் சபிக்க தயாராகிறேன். அப்போ விசித்திரர் ஒரு தங்க கண்ணாடியை மன்னர்கிட்ட கொடுத்து, இது எதிர்காலத்தை உனக்கு காட்டும்னு சொல்றாரு. பல்லவ மன்னன் தன்னோட நாட்டுக்கு சாபம் கொடுத்தான். அதுபடி கொஞ்ச நேரத்துல தங்கத்தில் செய்யப்பட்ட எல்லாமே வெறும் பாறை கற்களாக மாறிடுச்சு. பாறைகளுக்கு நடுல பல்லவன் உயிரோட ஜீவ சமாதியா புதைக்கப்பட்டார். இந்த வரலாறு மொத்தமும் புத்தகத்துல எழுதப்பட்டு பெட்டகத்துல பாதுகாக்கப்பட்டது. விசித்திரன் அங்க இருந்து போயிடுறாரு.
அடுத்த நாள் எதிர்நாட்டு படைகள் பல்லவபுரத்தை தாக்குறாங்க. ஆனா அங்க எதுவுமே இல்லைன்னு ஏமாந்து எல்லாரும் அங்கிருந்து போயிடுறாங்க. காலம் கொஞ்சம் கொஞ்சமா உருண்டு ஓடுச்சு. சில 100 வருஷத்துக்கு அப்புறம் பல்லவபுரத்தோட பெரும்பான்மை பகுதி கடலுக்குள்ள போயிடுச்சு. தங்க நகரம் கடலுக்கு அடியில போயிடுச்சு. காலப்போக்கில் இதெல்லாம் போய் பல்லவர்கள் அப்படின்னு யாருமே வாழலன்னு பல்லவர்களை பத்தின பொய்யான வரலாறுகள் மக்கள் நடுவுல திணிக்கப்பட்டுச்சு. பல்லவ வம்சாவளி வந்தவங்க இங்க இருந்து உலகம் முழுக்க பரவி கிடக்கிற எல்லா நாடுகளுக்கும் போயிட்டாங்க. பல்லவன் கோயில் அப்படிங்கிற பேர்ல இருக்க இந்த பல்லவபுரத்தோட மீதி பகுதியும் இப்ப அழிவு நிலையில இருக்கு. ஆனா ரொம்ப சில பேருக்கு மட்டும்தான் தெரியும் இதெல்லாம் உண்மைன்னு. ஜீவ சமாதி அடைஞ்ச மகேந்திர பல்லவன் இன்னமும் அந்த கல்பாறைக்குள்ள உயிரோட இருக்கிறதாகவும் எப்போ தன்னோட சாபம் தீர்க்கப்படும்னு காத்துக்கிட்டு இருக்கிறதாகவும் அங்க இன்னமும் வாழ்ற சில மக்களோட நம்பிக்கை. அவனுக்கு கட்டுப்பட்ட ஆன்மாக்கள் இன்னும் இங்க சுத்திட்டு இருக்கிறதாகவும் தப்பான நோக்கத்தோட தங்கம் அடையும்னு யாராவது வந்தா அவங்கள அந்த ஆன்மாக்கள் கொல்றதாகவும் சில பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மை இது. சின் உடனே எப்போ கேட்கும்போது அப்படியே உடம்புலாம் சிலுக்குதுடா. நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் தன்னோட உயிரையே கொடுத்தாருக்குல்ல. ஆமா, வேற லெவல்டா. அவர் சான்ஸே இல்ல. அவர் அந்த கல்பாறைக்குள்ள போய் 1000 வருடங்கள் கடந்து போச்சு. ஆனா சாபம் என்னவோ 100 வருஷம்தான். அந்த சாபத்திலிருந்து அவரையும் தங்க நகரத்தையும் விடுவிக்க 1000 வருடங்கள் கடந்து போச்சு. எங்களோட கடைசி நம்பிக்கை நீ மட்டும்தான். இப்போ நான் என்ன பண்ணணும் பாலா? எனக்கு கிஸ் கொடு. பலவால ஹக் பண்ணி கிஸ் பண்றான் சின். சொல்லு பாவா, என்ன பண்ணணும்னு என மறுபடியும் கேட்க, உனக்கு பயமா இல்லையா சாக போறோன்னு? எனக்கு பயம் இல்ல பாவா என அவ சொல்றா. ஒண்ணு சொல்லட்டா பாலா? நான் பல்லவர்களுக்காகவும் தங்க நகரம் மறுபடியும் வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் என் உயிரை கொடுக்க முன் வரல. நீ கேட்டதுக்காக மட்டும்தான், உனக்காக மட்டும்தான் பாலா. ஏன் சீன் எனக்காக இப்படி? ஏன்னா உன்னோட லட்சியம் அதுதான். என்ன இழந்தாலும் பரவாயில்ல, நாட்டோட சாபம் தீரணும்னு நினைக்கிற. அப்படின்னா உனக்கு உன் லட்சியம் எவ்வளோ முக்கியமா இருக்கும்னு எனக்கு புரியுது. உன் பொண்டாட்டியா உன்னோட லட்சியத்துக்கு என்னோட ஹெல்ப் இவ்வளோதான் பாலா. உடனே பாலா, எனக்காக உயிரே கொடுக்க துணிச்சிட்டேன். இதுக்கு மேல கொடுக்க பெருசா வேற என்னடி இருக்கு? உன்னை விட்டு கொடுக்க மனசு வரல. உன்ன மாதிரி ஒரு பொக்கிஷம் எனக்கு கிடைச்சது. நீயும் சாகக்கூடாது, சாவும் திறனும். இதுக்கு என்ன வழின்னு தேடுறேன். ஆனா கிடைக்கல. 2ல 1 நடந்தே ஆகணும். அதான் விதி. எனக்கு நீ மட்டும் போதும்னு செல்ஃபிஷா இருக்க முடியல சின். சாரிடி. அதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ வெளியில பயங்கரமா காத்தடிக்கிற சவுண்ட் கேக்குது. 2 பேரும் வெளியே போய் பாக்குறாங்க. கடல் பொங்கி லேப் பக்கத்துல வந்துருச்சு. அட கடவுளே, நமக்கு டைம் இல்ல சின். உடனே நாம அந்த மிதக்கும் கல்பாறை கிட்ட போயாகணும். வா போகலாம். கார் ஸ்டார்ட் பண்ணி வேகமாக அந்த கல்பாறை நோக்கி போறாங்க. பாட்டிக்கு கால் பண்ணா கால் போகவே மாட்டேங்குது. ராமசாமிக்கு கால் பண்றான். பாட்டி எங்க? அவங்களுக்கு ஏன் லைன் போகல? ராமசாமி அழுகிறான். என்னாச்சு? அந்த வீடு கடலுக்குள்ள மூழ்கிடுச்சு. அவங்களும்னு அழுகுறான். என்னாச்சு பாலா? பாட்டி இறந்துட்டாங்களாம். ஓ! ஷின் கண் கலங்குறா. ஷின், உங்க அப்பா இல்ல. அம்மாவோட நம்பர் சொல்லு, கால் பண்ணி தரேன். லாஸ்டா அவங்க கிட்ட 1 டைம் பேசு. ஷின் அம்மா மொபைல் நம்பர் சொல்றா. பாலா கால் பண்றா. ரிங் போயிட்டே இருக்கு. பட் கால் எடுக்கல. என்னாச்சு பாலா? கால் எடுக்க மாட்றாங்க. பேச கொடுத்து வைக்கல போல. விடு பாலா. 2 பேரும் டிராவல் பண்ணி அந்த கல்பாறை கிட்ட போறாங்க. அங்க ராமசாமி நிக்கிறான். டாக்டர் போயிடுங்க, இங்க இருக்காதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த மொத்த இடமும் கல்லுக்குள்ள போக போகுது, கடலுக்குள்ள. ப்ரோ, நீங்க முதல்ல போங்க, நான் தான் பாத்துக்கிறேன். எனக்கு இங்க கொஞ்சம் ஒர்க் இருக்கு, முடிச்சுட்டு போயிடுவேன். சரி, பார்த்து பத்திரமா இருங்க. பாலாஷின் 2 பேரும் அந்த மிதக்கும் கல்பாறை கிட்ட போறாங்க. 2 பேரும் அது பக்கத்துல நின்று ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. இப்ப நான் என்ன பண்ணணும் பாலா? அந்த பாறைக்கு கீழே போய் நீ படுக்கணும். உண்மையாவே உன்னாலதான் அந்த சாபம் தீரும்னா அந்த கல்பாறை உன் மேல இறங்கும். உன் மேல அது இறங்கினோடனே உன் உயிர் போயிடும். அதுக்கப்புறம் இந்த பாறை உடையும். சாப விமோச்சனம் கிடைக்கும். உடனே ஒன்னு பாலாவும் சொல்ல, ஷின் உடனே பாலா, என்னம்மா பயமா இருக்கு பாலா? ரொம்ப வலிக்குமாடா? அத கேட்டோடனே பாலா கண்ணில் இருந்து கண்ணீர் வழியுது. ஷின் பாலாவை கட்டி பிடிச்சிக்கிறான். அப்போ அங்க சூறாவளி காத்து அடிக்கிற மாதிரி பயங்கரமான சத்தமெல்லாம் கேக்குது. அந்த கல்பாறையை சுத்தி அடிமைப்படுத்தப்பட்ட ஆன்மாக்களோட உருவங்கள் தெரியுது. இன்னொரு பக்கம் கடல் அலைகள் வேற இவங்கள நெருங்குது. 2 பேரும் அழுதுகிட்டே நிக்கிறாங்க. நான் போறேன்டா. லவ் யூ பாலா, லவ் யூ டி. ஷின் அந்த கல்பாறைக்கு அடியில போய் படுக்கிறா. உடனே அந்த இடத்துல பயங்கர அதிர்வுகள் நடக்குது. கல்பாறை ஷின் மேல இறங்கி ஃபுல்லா அவளை அழிக்குது. கடல் தண்ணி அவங்க கிட்ட நெருங்குது. அப்போ பயங்கரமான சத்தத்தோட அந்த பாறை உடையுது. பாலா உள்ளே மகேந்திர பல்லவன் இன்னும் இருக்கானா அப்படிங்கிறத பாக்குறான். யாரோ இருக்க மாதிரி தெரியுது. அதுக்குள்ள கடல் அந்த இடத்த சூழ்ந்துருச்சு. பாலா கடல் தண்ணியோட சேர்ந்து அடித்து செல்லப்படுறான். ஒரு பெரிய பாறையை பிடிச்சிக்கிட்டு தத்தளிக்கிறான். அப்போ திடீர்னு கடல் தண்ணி மொத்தமா உள்வாங்குது. பாலா மெதுவா எழுந்து ஒரு மேடான பகுதியில் நின்று என்ன நடக்குதுன்னு பாக்குறான். கடல் தண்ணி மொத்தமா உள்வாங்கி உள்ள இருக்கிற அந்த தங்க நகரம் ஜொலிக்குது. பாலா தன்னோட பேக்ல இருக்கிற கேமரா எடுத்து வீடியோ எடுக்கிறான். தண்ணியில பட்டு இருந்தாலும் அது நல்லாவே வேலை செய்தது. அப்படியே எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறான். அது பார்க்க அவ்வளோ அழகாவும் பிரம்மாண்டமா இருந்தது.
தங்க நகரம் மொத்தமாக கடலிருந்து வெளியே வந்து ஜொலிக்குது. பல்லவரபுரத்தோட மொத்த சாபமும் தீர்ந்துடுது. எல்லாத்தையும் வியப்போட பார்த்துட்டே பாலா நின்று வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அப்போ பின்னாடி இருந்து ஒரு உருவம் பாலா முதுகுல கை வைக்குது. திரும்பி பார்த்த பாலாவுக்கு பெரிய அதிர்ச்சி. 7 அடி உயரத்துல வாட்ட சட்டமா கருப்பா கம்பீரமா ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாரு. அவரை பார்க்கறதுக்கு கடவுளே நேர்ல வந்த மாதிரி மனசுல தோணுது. அவ்வளவு ஒரு திவ்ய ஒளி அவர் முகத்துல. பாலா உடனே யாரு நீங்க அப்படின்னு கேக்குறாரு. நான் மகேந்திர பல்லவன். பாலா உடனே ஷாக் ஆகி, ஓ மை காட், நீங்களா அது? பல்லவன் உடனே, நீ செஞ்ச இந்த தியாகம் ரொம்ப வியப்பானது. என்னைக்குமே நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னால என் கண்ணையே நம்ப முடியல. பல்லவன் சிரித்து விட்டு சிரிக்கிறான். பாலா உடனே ஹோ ஹோ என்று சிரிக்கிறான். நன்றி நண்பா என பல்லவன் கூற, உங்களை விட நான் பண்ணது பெரிய தியாகம் இல்லை. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். நல்லா இருன்னு சொல்லிட்டு அவர் கடலுக்குள்ள தங்க நகரத்தை நோக்கி நடக்கிறாரு. அவர் பின்னாடியே அவரோட அடிமை ஆன்மாக்களும் அவர் கூட போகுது. அவர் உள்ள போனோடனே மறுபடியும் கடல் எல்லாத்தையும் மூடிக்குது. பல்லவன் கோவில் கடற்கரையை மட்டும் விட்டு மீதி எல்லாமே கடலுக்குள் மூழ்கிடுது. 2 நாட்களுக்கு பின்பு பாலா லேப்ல ஷின் பத்தின நினைவுகளோட உட்காந்து அவளை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப பாலாவுக்கு ஒரு கால் வருது. அது ஷின் அம்மா நம்பர். அந்த நம்பர் பார்த்தோன்னே பாலாவுக்கு படபடன்னு மனசடிச்சுக்குது. ஷின் பத்தி கேட்டா என்ன பண்றதுன்னு தெரியாம போன் அட்டன் பண்றான். வெண்மதி உடனே, சாரி, 2 டேஸ்க்கு முன்னாடி இந்த நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. யார் நீங்க? ஆன்ட்டி, நான் தான் பாலா. வெண்மதினே, ஓ டாக்டர் சார் நீங்களா? உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இவங்க பேசுறத பார்த்து பாலாவுக்கு ஒரே அதிர்ச்சி. என்னடா இது, அவங்க பொண்ணையும் பையனையும் காணும், அதை பத்தி கேட்காம நார்மலா ஸ்மைல் பண்ணிட்டு பேசுறாங்கன்னு. உடனே வெண்மதி, டாக்டர் என்னாச்சு, சைலண்ட் ஆயிட்டீங்க, என்னாச்சு? சின் கிட்ட மொபைல் கொடு ஆன்ட்டி என கேட்க, இதை வெயிட் பண்ணுங்க டாக்டர், அவ ரூம்ல இருக்கா, போய் கூப்பிட்டு வரேன். இதை கேட்டு பாலாவுக்கு பகீர்னு ஆயிடுது. என்னடா நடக்குதுங்கன்னு ஒரே குழப்பத்துல இருக்கான். மறுபடியும் வெண்மதி லைன்ல வராங்க. டாக்டர் இருக்கீங்களா? இருக்கேன். வெண்மதி உடனே, அவ பிஸியா இருக்கலாம், அப்புறம் பேசுறான்னு சொல்றான். ஓஹோ என்ன சொல்லிவிட்டு பாலா வெண்மதி கிட்ட பாட்டி இருந்ததை பத்தி சொல்றான். அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு கால் கட் பண்ணிட்டாங்க. பாலா இப்போ யோசனை இருக்கான். அவனால எதையும் நம்ப முடியல. அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அவனை சுத்தி எல்லாமே மர்மமாவே இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு புது நம்பர்ல இருந்து பாலாவுக்கு கால் வருது. எடுத்து பேசுனது சின். சின் எடுத்தோன்னு அழுகுறா. பாலா வந்து ஷின்னு அதிர்ச்சியுடன் இருக்கா. ஷின் வந்து, மிஸ் யூ பாலா, அப்பா ரொம்ப பிடிவாதமா எங்களை இங்க கூட்டிட்டு வந்துட்டாருப்பா. உன்னை காண்டாக்ட் பண்ண என்கிட்ட உன் நம்பர் கூட இல்லை. பாட்டிக்கு கால் பண்ண அவங்க மொபைலும் ரீச் ஆகல. ரியலி மிஸ் யூப்பா. அம்மாவுக்கு இப்போ நீ கால் பண்ண உடனே தான் உன் நம்பர் தெரிஞ்சது. அப்பவே பேசினா அழுதுருப்பேன். அதான் நம்பர் வாங்கிட்டு தனியா வந்து கூப்பிடுறேன். சின் பேசுனதை கேட்டு பாலாவுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே பொண்டாட்டி என்னை கூப்பிட, ஓ என்ன சொல்ற? ஐ லவ் யூ டி பொண்டாட்டி சொல்றான். உடனே ஷின், பாலா என்ன சொல்றீங்க நீங்க, நிஜமாவா? இதான் உன் வாட்ஸ்அப் நம்பரா? ஆமா, ஏன்? கட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பாருன்னு சொல்லிட்டு ஷின் கட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் போறான். பாலா சில போட்டோஸ் அனுப்புறான். அதை பார்த்து ஷின்னுக்கு என்ன இப்படின்னா அதிர்ச்சி. டே பாலா, என்னடா இது, நமக்கு மேரேஜ் ஆன மாதிரி பிக்சர் சென்ட் பண்ணிருக்க, எப்படிடா இது சொல்ல, பாலா சிரித்து, எனக்கும் அதான் தெரியல. ஓ மை காட், டே இது நான் என் ட்ரீம்ல பார்த்ததுடி, இப்போதான் ஞாபகம் வருது. என்ன ட்ரீம்? அன்னைக்கு நான் என் ப்ரோ ஆனந்த் கூட பேசிட்டு அப்படியே தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு செம்ம ட்ரீம். அப்படியே எங்கள் ரூமில் மட்டும் ட்ரெயின் வந்து அப்படியே நாங்கள் தண்ணியில் மூழ்கி மேலே வந்து பார்த்தா பல்லவன் கோயில் கடலில் இருக்கேன். நீ தான் என்னை காப்பாத்துனேன்னு ஃபுல் ஸ்டோரியும் சொல்கிறான். இதை கேட்டு பாலாவுக்கு பெரிய அதிர்ச்சி. அப்புறம் சந்தோஷமும் படுறான். போய் பொண்டாட்டி, அது உன்னை பொறுத்தவரை ட்ரீம், ஆனால் என்னையும் இந்த உலகத்தையும் பொறுத்த வரைக்கும் நிஜம். இங்கே எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சதுன்னு பாலா ஷின்னுக்கு தெளிவாக விளக்கி சொல்கிறான். அப்போ பாலாவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும்னு பல்லவ மன்னன் சொன்ன வார்த்தைகள். இப்போ பாலா ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அப்படியே லேப் விட்டு வெளியே வரான். அப்ப ஊரே அதிர்ற மாதிரி ஒரு புல்லட் பைக் சவுண்டு கேக்குது. லாங்ல இருந்து மாசா பயங்கர ஸ்டைலா ஒரு 50 வயசு இருக்க மாதிரி ஒரு ஆள் புல்லட்ல வராரு. நேரா வந்து பாலா கிட்ட நிக்கிறாரு. யார் சார் நீங்க? நான் யாருங்கிறது இருக்கட்டும், எனக்கு சொந்தமான பொருள் ஒன்று உங்ககிட்ட இருக்கு, அதை வாங்கிட்டு போலாம்னு தான் வந்தேன். ஹலோ, யார் நீங்க? உங்க நான் பார்த்ததே இல்லை, இதுல பொருள் இருக்குதுன்னு வேற சொல்றீங்க. உடனே, ஹஹஹா, நான் என்ன கேட்குறேன்னு உனக்கு புரியல போல. நான் அந்த தங்க கண்ணாடியை வாங்கிட்டு போலாம்னு தான் வந்தேன். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்போ என்னை எல்லாரும் ஜான் ராபர்ட்னு கூப்பிடுறாங்க. என்னோட ஏஜ் 1128ன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், எனக்கு இப்போ புரியுது, நீங்க தான் அந்த விசித்திரரா? உடனே அவன் சிரித்து விட்டு, அது 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நேம். என்னால இதை நம்பவே முடியல. எப்படி நீங்க இன்னும் இளமையா இருக்கீங்க? ரொம்ப மொக்க போடாதப்பா தம்பி, போய் அந்த தங்க கண்ணாடியை கொண்டு வா. பாலா லேப் உள்ள போய் தங்க கண்ணாடியை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறான். அப்போ சரி கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு பாலா அவரோட காலை தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்குறான். உன்னோட நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப. சீக்கிரமே நான் இந்த உலகத்தோட அந்த பக்கத்துக்கு டிராவல் பண்ணி ஆகணும். வாய்ப்பு கிடைச்சா மறுபடியும் சந்திக்கலாம்னு விசித்திரர் புல்லட்ல பறந்துடுறாரு. பாலாவுக்கு தன்னை சுத்தி நடக்கிற விஷயங்கள் வியப்பாக இருந்தாலும் அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
1 மாதம் கழித்து வாட்ஸ்அப்பில் பாலா ஓய் பொண்டாட்டி மெசேஜ் பண்ண சொல்லுங்க புருஷா, எப்போண்டி நம்ம லவ்வ வீட்ல சொல்லப் போறோம்? அப்பா ஒத்துப்பாங்கன்னு தெரியாதுடா. நாம வேணும்னா கல்யாணத்துக்கு முன்னே குழந்தை ரெடி பண்ணலாமா? கண்டிப்பா ஒத்துப்பாங்க. போடா கொஞ்சம் பொறுத்துக்கோடா செல்லம். ஸ்டடீஸ் முடியட்டும். அப்புறம் அந்த ஆள் ஒத்துக்கலன்னா கூட நான் இந்தியா பறந்து வந்துடுறேன் சொல்ல, இரண்டுவரும் சிரித்துக்கொண்டே அவர்களது காதல் கதையை தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். இத்துடன் இந்த கதை முடிஞ்சிருச்சு. நம்மள சுத்தி நெறைய மர்மமான விஷயம் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுல இருக்கிறது மர்மமா, இல்ல உண்மையான்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் அதனை கடந்து தான் நம்ம செல்ல வேண்டும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாரி டிஃப்ரெண்டான ஸ்டோரி பார்க்கணும்னா நம்ம வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸிய சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய்.